Hi guys, Adhe Marda. As said before, welcome everyone and thanks for joining this webinar. So இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிஃபோர் கெட்டிங் இன்டு தி செஷன் இது மோஸ்ட்லி பைலிங்வாலே வச்சுக்கலாம். ஸோ தட் நான் அப்பப்போ இங்கிலீஷும் பேசுகிற மாதிரி தமிழும் பேசுகிற மாதிரி. இஃப் இந்த கேஸ் தமிழ் புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. நான் இங்கிலீஷ் செஷனில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. ஸோ தட் கண்டிப்பாக அந்த குவரியை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் செஷனுக்குள்ளே போயிடலாம். So the basic topics which we are going to cover here is first basically we are going to see what is Arduino, and when we are done with it we will see the basic hardware components placed in Arduino board. So இந்த Arduino போர்டோட பேசிக் ஹார்ட்வேர் பார்த்ததும் இதோட அவுட்புட் சிக்னல் அண்ட் இன்புட் சிக்னல் எப்படி இருக்கும்னு பார்க்கணும்ல. ஸோ அதுதான் நம்மளோட அடுத்த தேர்ட் டாப்பிக்காக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வி ஆர் டன் வித் தட் தென் நம்ம இந்த அவுட்புட் சிக்னல்ஸை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ஆர் எந்தெந்த சென்சார்ஸ் ஆர் எப்படி அதோட அவுட்புட் சிக்னல் வந்து கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளேல பார்க்க போகிறோம் அப்படின்ற இன்டர்ஃபேஸை பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் செஷனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட பேசிக் கோடிங் ஆர் ஆர்டினோட ஸ்கெச்சிங் பற்றி உங்களுக்கு இந்த செஷனை வந்து நந்தினி எடுத்துப்பாங்க. அண்ட் ஷீ வில் பி எக்ஸ்பிளைனிங் அபவுட் தி பேசிக் ஸ்கெச்சிங் ஆஃப் ஆர்டினோ. அண்ட் ஒன்ஸ் வி ஆர் டன் வித் இட் அண்ட் வி என்டர் இன்டு த ஹேண்ட்ஸ் ஆன் செஷன் வேர் வி வில் இதில் பேசிக்காக ஹேண்ட்ஸ் ஆன் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமில் உட்காந்துட்டு இருக்கோம். பட் த திங் இஸ் ரியல் டைமில் பண்ண முடியாத ஒரே காரணத்தினால வி ஆர் கோயிங் டு சிமுலேட் ஆர் கம்ப்ளீட் ஆர்டினோ யூசிங் டிங்கர்கேட் அப்படின்ற ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த செஷன். ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஆர்டினோ அப்படின்னா என்ன ஐடியா வருது? ஸோ மை கொஸ்டின் இஸ் வாட் இஸ் அன் ஆர்டினோ? ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற ஐடியாவை நீங்கள் சொல்லுங்க. ஓகே ஃபைன், IoT சாஃப்ட்வேர். அதர் தென் தட் ஓகே. ஸோ ஒருத்தர் வந்து இது பண்ணியிருக்காரு ஐஓடி அண்ட் சாஃப்ட்வேர்ன்ட்டு. யா, இது வந்து ஐஓடியில் யூஸ் பண்ணுவாங்க, பட் இது ஒரு பிளாட்ஃபார்மாக பேஸ் பண்ணி தான் ஐஓடியில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதர் குவரிஸ் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க இட்ஸ் அ ப்ராசஸர் அப்படின்ட்டு. பேசிக்காக இது ஒரு ப்ராசஸர் கிடையாது, மைக்ரோ கண்ட்ரோலர். ப்ராசஸர் இந்த சென்ஸ் நம்மளுக்கு வந்து ராஸ்பெரி பை அப்படின்னு இன்னொரு போர்ட் இருக்கு, விச் இஸ் அன் அட்வான்ஸ் வெர்ஷன் ஆஃப் இட். ஸோ ஃபைன், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஆர்டினோ வந்து பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மைக்ரோ கண்ட்ரோலர், ஓகேவா? அண்ட் ஆர்டினோ வந்து ஆக்சுவலாக ஒரு ஓப்பன் சோர்ஸில் ப்ரொவைட் பண்ணுற ஒரு போர்ட். அண்ட் அதுக்கு தேவையான கோடிங்கும் ஓப்பன் சோர்ஸ்லேயே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ பேசிக்கலாக வந்து இது ஒரு ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கிற ஒரு ஹார்ட்வேர் காம்போனன்ட். அண்ட் இந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ல யூஸ் பண்ணுற ஒரு ஐசியை தான் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலராக யூஸ் பண்ணுறோம். அண்ட் அந்த பர்டிகுலர் மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும் கரெக்டாக. லைக் சாஃப்ட்வேர் சைட்லேருந்து ப்ரோக்ராம் பண்ணணும் அண்ட் வி நீட் டு கண்ட்ரோல் சம்திங், ரைட்? ஸோ அதை கோட் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்கெச் பண்ணுறதுக்கோ வந்து நம்மளுக்கு ஆர்டினோவே ஒரு ஐடி பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ ஆர்டினோ ஐடின்னு சொல்லி அவங்களே அதுவும் ஓப்பன் சோர்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் வி யூஸ் இட் அண்ட் நம்ம அதில் ஸ்கெச் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னா நம்மளோட இன்புட் அண்ட் அவுட்புட் சிக்னல்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம ஆர்டினோட பேசிக்காக ப்ரோக்ராம் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ண வைக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக என்னன்னா இது ஒரு சின்ன கண்ட்ரோலர் போர்ட். இதை பேசிக்காக நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ் கொடுக்கணுமோ அந்த கமாண்ட்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். ஸோ பேசிக்காக ஆர்டினோ அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். ஸோ இப்போ இருக்கிற ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற ஆர்டினோ போர்ட்ஸ். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்டினோ யூனோ, நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே காமனாக பார்க்கக்கூடிய ஒரு ஆர்டினோ போர்ட். ஸோ இதில் எப்படி பார்த்தீங்கன்னா பேசிக் அவைலபிள் பின்ஸ் இருக்கும். அண்ட் இஃப் இந்த கேஸ் நம்மளுக்கு நிறைய பின் கான்ஃபிகரேஷன் வேணும், நிறைய கனெக்ஷன்ஸ் வேணும்னா யூஸ் பண்ணுறது வந்து ஆர்டினோ மெகா. அண்ட் இதோட ஸ்மாலஸ்ட் வெர்ஷன் தான் லிலிபேட்ல வந்து கம்மியான கனெக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் இதை விட இன்னும் ஸ்மாலஸ்ட் வெர்ஷன் இருக்கு அட்டினின்னு சொல்லி. இப்போ அதுக்குள்ள போக வேணாம், பிகாஸ் இதை விட அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ லிலிபேடோட இன்க்ளோஸ் பண்ணிடுவோம். அண்ட் இந்த சைட்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நேனோ அண்ட் மைக்ரோ போர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஸ் பர் பின் கான்ஃபிகரேஷன் ரெக்வயர்மெண்ட் வந்து நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் போர்ட் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. ஸோ ஆஸ் பர் ஆர் ரெக்வயர்ட் கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து என்ன போர்ட் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர் ஆஃப் ஆர்டினோ அப்படின்னதும், பட் இந்த டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன பாயிண்ட் நோட் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து இந்த கம்ப்ளீட் செஷன் ஃபுல்லா என்ன பார்க்க போறோம்னா ஆர்டினோ யூனோ அப்படின்ற ஒரு பர்டிகுலர் போர்ட்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். பிகாஸ் ஆர்டினோ யூனோ வந்து காமனா நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஸோ அதனால ஆர்டினோ யூனோ அப்படின்னு செட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு காட்டுற சாம்பிள்ஸ் அண்ட் எல்லாமே வந்து ஆர்டினோ யூனோல இருந்து தான் காட்ட போறோம். அண்ட்
அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து ஹார்ட்வேர் ஆஃப் ஆர்டினோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் காம்போனன்ட்ஸ் அண்ட் அதோட இன்புட் அண்ட் அவுட்புட் பின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த எல்லோ லைன்ல மார்க் பண்ணியிருக்கிறது தான் இதோட மேஜர் காம்போனன்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இதோட இன்புட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட யூஎஸ்பி கனெக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், கரெக்டா? ஸோ வி நீட் சம்திங் டு கனெக்ட் வித் யோர் பிசி, ரைட்? நம்ம இதுக்கு சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும், கரெக்டா? ஸோ வி நீட் சம்திங் டு கனெக்ட் அண்ட் திஸ் போர்ட் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் அஸ் தட் கனெக்ஷன். அண்ட் இந்த மைக்ரோ கண்ட்ரோலரையும் அண்ட் இந்த யூஎஸ்பி கனெக்டரையும் இன்டர்ஃபேஸ் பண்ணணும். நம்ம சும்மா ஒரு 4 வயர் கனெக்ட் பண்ணி இன்டர்ஃபேஸ் பண்ணக்கூடியது இல்லை மைக்ரோ கண்ட்ரோலர். அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் பின் இருக்கும். அந்த ஸ்பெசிஃபிக் பின் ஒரு ஸ்பெசிஃபிக் கான்ஃபிகரேஷன்ல இருந்தால் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும், கரெக்டா? ஸோ அதுக்காக நம்மளுக்கு யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ் சிப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்த பின் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் போர்ட். இது பேசிக்கலா எதுக்குன்னா நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்ட் வீட்டில இருந்து ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம்னா நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து சில பேர் பெஞ்ச் பாஸ் சப்ளை வச்சிருப்போம், ஆர் வி குட் ஹவ் ட்ரைட் வித் டிஐஒய் பெஞ்ச் பாஸ் சப்ளை. பட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு 12 வோல்ட் சப்ளை வந்து நம்மளுக்கு ஈஸியாக கடையில் கிடைக்கும், நம்ம 12 வோல்ட் சார்ஜை வந்து. ஸோ அந்த 12 வோல்ட் சார்ஜை இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த போர்டு வந்து ஆக்சுவலாக இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து 5 வோல்ட்ஸில் தான் கம்ப்ளீட்டாக ஆப்ரேட் பண்ணும். So அதனால they have provided us a voltage regulator where this 12 volt is going to be converted into a 5 volts constant supply. So if in the case நீங்க டவுட் கேட்கலாம், why can't we use a 5 volt phone charger அப்படின்ட்டு. 5 volt phone chargerல வந்து நமக்கு எக்ஸாக்டா 5 volts கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகாது, அது ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், பாயிண்ட்ல வேரி ஆகிட்டே இருக்கும். அண்ட் அதோட கான்ஸ்டன்ஸ் அண்ட் டிபெண்டன்சி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால போர்டுக்கு நம்ம டைரக்டா கனெக்ட் பண்ண முடியாது. இஃப் யூ ஹேவ் அ கான்ஸ்டன்ட் சப்ளை அப்படின்னா we can connect it. அண்ட் அடுத்த நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர் இது ஐசியை பற்றி பார்த்தோம்னா இதில் பேசிக்காக வந்து இதை ஃபேப்ரிகேட் பண்ணுறது வந்து அட்மெல் அப்படின்ற ஒரு கம்பெனி. அண்ட் ஆர்டினோ ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிற எல்லா போர்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அட்மெலோட ஐசி தான் இருக்கும். அண்ட் இந்த அட்மெல் ப்ரோ கான்ஃபிகரேஷனில் என்ன சீரீஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மெக் 328P அப்படின்னு சொல்லி இந்த சிப்போட சீரீஸ். அண்ட் இப்போ மோஸ்ட்லி இப்போ இருக்கிற ஆர்டினோ போர்டில் அட்வான்ஸ் லெவல் இருக்குதான். ஸோ ஒன்ஸ் வி ஆர் டன் வித் திஸ் மைக்ரோ கண்ட்ரோலர், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஸோ இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்மளுக்கு கிளாக் சிக்னல்ஸ் வேணும், கரெக்டாக? ஸோ அந்த கிளாக் சிக்னல்ஸை கரெக்டாக டிக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் நம்மளுக்கு கிளாக் சிக்னல் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் வென் வி ஆர் டன் வித் தட், அடுத்தது பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ டிஜிட்டல் அண்ட் அனலாக் பின்ஸ் வேர் தீஸ் பின்ஸ் ஆர் யூஸ் ஃபார் இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீசெட் பின். ஸோ ரீசெட் பின் பேசிக்காக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம திங்க் தட் என்னோட ஆர்டினோ போர்டை வந்து நான் 1 2 3 அப்படின்னு சொல்லி சீரீஸாக கவுண்ட் பண்ண ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அண்ட் இட் இஸ் கோயிங் டு கவுண்ட் ஃப்ரம் 1 2 3 and 4. எனக்கு வந்து மறுபடியும் ஃபுல்லாக இருக்க கோட்டெல்லாம் அழிச்சிட்டு மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் சிம்பிளாக போயிட்டு ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக என்னோட போர்டு வந்து 1 2 3 மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுக்காக தான் அந்த ரீசெட் பட்டன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இது மற்றதெல்லாம் வந்து அவ்வளோ மேஜர் காம்பனன்ட்ஸ் கிடையாது. ஜஸ்ட் அதோட இன்டர்ஃபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ரெஜிஸ்டர்ஸ், கனெக்டர்ஸ் அண்ட் நம்மளோட யூஎஸ்பி டிரைவை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்காக ஒரு யூஎஸ்பி டிரைவ் ஐசி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டினோட பேசிக்காக ஒரு ஓவர்லே மேஜர் காம்பனன்ட்ஸ். யா, கிளாக் ஸ்பீட் இஸ் வேர். இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது, கிளாக் ஸ்பீட் இஸ் சம்திங் நம்ம வந்து டிக் 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 அப்படின்ட்டு அந்த மினிட்ஸ் செகண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ மைக்ரோ கண்ட்ரோல்லாம் எப்படி வேலை செய்யணும்னா ஒரு ஆன் ஒரு ஆஃப் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல தான் எப்பவுமே ஓடும், கரெக்டா? ஸோ இந்த ஆன் அண்ட் ஆஃப் கண்டிஷன் வந்து எவ்வளோ ஸ்பீட்ல நடக்கணும், இப்போ வந்து எனக்கு ஒரு செகண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும், அண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல வந்து எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும், அண்ட் நெக்ஸ்ட் அப்கமிங் செகண்ட்ல வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டிட்டர்மைன் பண்ணணும், கரெக்டா? ஸோ அதை டிட்டர்மைன் பண்றதுக்காக நம்ம கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படின்னு யூஸ் பண்ண போறோம். தட் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் தட் கிளாக் ஸ்பீட். ஒன்றும் இல்லை, இது வந்து இதுலயே போட்டிருப்பாங்க 1600 அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட கிளாக் ஸ்பீட் வந்து ஒரு செகண்டுக்கு அத்தனை தடவை அது வந்து அத்தனை டைம் ஆசிலேட் ஆகும், அவ்வளோ இது ஆசிலேஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ஒரு பர்டிகுலர் ஆசிலேஷன்ஸ்க்கு வந்து நம்மளோட கண்ட்ரோலர் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஓவராலாக வந்து டிஜிட்டல் பின்ஸ்னா என்ன, அனலாக் பின்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக டிஜிட்டல் பின்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு, அனலாக் பின்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். பிகாஸ் பர்டிகுலர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட சில பின்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட அனலாக் பின்ஸை கவர் பண்ணலாம். அனலாக் பின்ஸ்ல மோஸ்ட்லி எல்லாம் நார்மல் தான். பட் இந்த கடைசியா இருக்கிற A4 அண்ட் A5
ஸோ இந்த A4 அண்ட் A5க்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்னா, இங்க குடுத்திருக்கிற I2C கான்ஃபிகரேஷன் கனெக்ஷன் நீங்க அங்கேயும் எடுத்துக்கலாம். ஸோ இஃப் இந்த கேஸ் உங்களுக்கு வயர் இவ்வளோ தூரம் வரலன்னா, நீங்க A4 அண்ட் A5ல இருந்து எடுத்துக்கலாம். வேர் A4 இஸ் கோயிங் டு பி யுவர் டேட்டா SDA கனெக்ஷன் அண்ட் A5 இஸ் கோயிங் டு பி யுவர் கிளாக் கனெக்ஷன் SCL கனெக்ஷன். அண்ட் அனலாக்ல உங்களுக்கு வேற எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த சைட் டிஜிட்டலுக்கு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டலில் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது ஆர்டினோ யூனோவில் ஒரு 13 பின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. ஸோ இந்த 13 பின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடபிள்யூஎம் பின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிடபிள்யூஎம் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேர் போட்டு அண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் சிம்பிள் போட்டு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிடபிள்யூஎம் சிக்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பின்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 6 பின்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 6 பின்ல பார்த்தீங்கன்னா நம்ம பிடபிள்யூஎம் சிக்னல் அப்படி இல்லைன்னா பிடபிள்யூஎம் சென்சார் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த பிடபிள்யூஎம் சென்சாரோ இல்லை இந்த பிடபிள்யூஎம் டிஸ்பிளேஸோ இதை யூஸ் பண்ணுற ஆர் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் கொடுக்க முடியும். இதை தவிர நம்ம வந்து பிடபிள்யூஎம் பின் எடுத்துட்டு போயிட்டு இந்த நார்மல் டிஜிட்டல் பின் 13ல கொடுத்துட்டோம்னா நம்மளோட அவுட்புட் வந்து கரெக்டாக நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த சிக்னலுக்கும் இந்த டிஜிட்டலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடும். அண்ட் இந்த பிடபிள்யூஎம் சிக்னல் பற்றி நம்ம அப்கமிங் ஸ்லைட்ல வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக அது ஆக்சுவலாக என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இங்கே கிரே சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஸ்பிஐ கனெக்ஷன்ஸ்னா என்னன்னா, இது வந்து சீரியல் பெரிஃபெரல் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு ப்ரோட்டோகாலோட கனெக்ஷன்ஸ் இதெல்லாம். அண்ட் உங்களுக்கு இதில் இந்த சீரியல் கிளாக், மாஸ்டர் இன்புட், ஸ்லேவ் அவுட்புட் அண்ட் மாஸ்டர் அவுட்புட், ஸ்லேவ் இன்புட், இந்த 3 கனெக்ஷன் வந்து இந்த பின்ஸ்ல இருந்தா எடுக்க முடியும். இந்த பர்டிகுலர் பின்ஸ்ல இருந்தா எடுக்க முடியும். அண்ட் இந்த ஸ்லேவ் செலக்டர் பின்ஸ் வந்து நீங்க எங்க இருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். D10 to D0 இதுக்குள்ள நீங்க எங்க வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. அண்ட் இங்க கீழே பாட்டம்ல பாத்தீங்கன்னா UART அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யூஆர்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா யூனிவர்சல் ஏசிங்க்ரனஸ் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். ஸோ இது எப்படின்னா இப்போ நம்ம இசி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரியும் மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு மாஸ்டரை வச்சு ஒரு ஸ்லேவ் ஒரு பெரிய கண்ட்ரோலர் போர்டை வச்சு ஒரு சின்ன கண்ட்ரோலர் போர்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு யூஆர்ட் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஆர்ட் கனெக்ஷன்ஸில் என்ன ப்ராப்ளம்னா தே ஆர் ஏசிங்க்ரனஸ். ஏன்னா இப்போ மாஸ்டர் ஒரு பர்டிகுலர் கிளாக் ஸ்பீடில் ஒர்க் பண்ணுது அப்படின்னா இந்த கிளாக் ஸ்பீட் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் ஒர்க் பண்ணும். ஸோ இந்த கிளாக் ஸ்பீடு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் இருக்கும். மாஸ்டரோட கிளாக் ஸ்பீடு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் இருக்கும். அண்ட் நம்மளோட ஸ்லேவோட கிளாக் ஸ்பீடு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் இருக்கும். ஸோ ஏசிங்க்ரனஸ் அப்படின்றதால டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் ஓடுறப்ப நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து அக்யூரேட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம எஸ்பிஐ ப்ரோட்டோகால் அண்ட் I2C ப்ரோட்டோகால் அப்படின்ற ப்ரோட்டோகால்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் டிஜிட்டலில் அவ்வளோதான், வேறு எந்த கான்ஃபிகரேஷனும் இல்லை. இப்போ பவர் கிரிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.3 வோல்ட்ஸ் அண்ட் 5 வோல்ட்ஸ். இந்த 3.3 வோல்ட்ஸ் அண்ட் 5 வோல்ட்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்புட் எடுக்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் சென்சார்ஸோ இல்லை டிஸ்பிளேஸோ கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு தேவையான காமன் கிரவுண்ட் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து விஇன் அப்படின்னு ஒரு சப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ப்ரீவியஸ் சைடில் மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம கிட்ட ஒரு கான்ஸ்டன்ட் 5 வோல்ட் சப்ளை இருக்கு. லைக் ஒரு பேட்டரியோ இல்லை ஒரு பவர் பேங்கோ கான்ஸ்டன்டாக 5 வோல்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ளை இருக்குன்னா நம்ம டைரக்டா அந்த 5 வோல்ட் சப்ளை தூக்கி இங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் ஆர்டினோல நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் குள்ள போகலாம். ஸோ இந்த டாபிக்ல நம்ம கவர் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் சிக்னல். ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் சிக்னல்ஸ் ஒன்றும் இல்லை, பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அந்த பின் கான்ஃபிகரேஷன்ஸ்ல பார்த்தோம் கரெக்டா. வி சா அபவுட் PWM பின்ஸ், SPI ப்ரோட்டோகால், I2C ப்ரோட்டோகால், அனலாக் பின்ஸ், டிஜிட்டல் பின்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் பின்ஸ்ல இருந்து நம்மளுக்கு எப்படி அவுட்புட் கிடைக்க போகுது அண்ட் இந்த பின்ஸோட கான்ஃபிகரேஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்காக இந்த டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அனலாக் சிக்னல். ஸோ இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அனலாக் சிக்னல் வந்து மோஸ்ட் காமனாக நம்ம பார்க்கக்கூடிய சிக்னல் வேர் இட்ஸ் கோயிங் டு பி a பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைக்கிள். ஸோ இது மோஸ்ட்லி எந்த கான்செப்ட்ல நம்மளுக்கு அனலாக் சிக்னல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகுது இல்லைனா ஒரு வோல்டேஜ் வேரி ஆகுது அப்படின்ற கண்டிஷன்ல வந்து நம்மளுக்கு அனலாக் சிக்னல் கிடைக்கும். ஸோ தட் இட் இஸ் கோயிங் டு பி டைம் டிபெண்டன்ட் சிக்னல். நம்மளுக்கு வந்து டைமை பேஸ் பண்ணி தான் இது வேரி ஆகிட்டே இருக்கும். அண்ட் டைம் வேரி ஆனாதான் நம்மளுக்கு வந்து அது அனலாக் சிக்னலாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அனலாக் சிக்னல் ரொம்ப டீப்பாக போக தேவையில்ல பிகாஸ் வி ஆல் நோ வாட்ஸ் அன் அனலாக் சிக்னல். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஜிட்டல் சிக்னல். ஸோ நம்ம ஏன் அனலாக் சிக்னல்லேருந்து டிஜிட்டல் சிக்னல் வரும் பேஸ்ட் ஆன் ஆர்டினோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலாக் சிக்னல்ஸில் வந்து நம்மளுக்கு எப்படி சொல்லுது சில பர்டிகுலர் சென்சார்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு எஃபிஷியன்டான அவுட்புட் கிடைக்காது, எஃபிஷியன்டான மெஷரிங் கிடைக்காது. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் சிக்னல் யூஸ் பண்ணுறோம். பட் டிஜிட்டல் சிக்னல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்க போகிறது 2 வேல்யூஸ் மட்டும்தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இதுதான் இருக்க போகுது.
ஆமாம் ப்ரோ. ஆஸ் அ டிரான்ஸ்மிஷன் லோ லாஸ் லோ அதனால தான் நம்ம டிஜிட்டல் சிக்னல்ஸ் வரும். அண்ட் டிஜிட்டல் சிக்னல்ல வந்து நம்மளுக்கு எப்பவுமே தெரிஞ்ச மாரி 0ல இருந்ததுன்னா 0 வோல்ட்ஸ் அண்ட் இஃப் இஸ் இன் த ஆன் ஸ்டேட் விச் இஸ் 1 அது வந்து 5 வோல்ட்ஸ்ல இருக்கும். ஸோ இதனால நம்மளுக்கு வந்து ஆஸ் அ டிரான்ஸ்மிஷன் இது வந்து லோவா இருக்கும். லாஸ் வந்து லோவா இருக்கும் அண்ட் நம்மளோட பவர் கன்சம்ஷனும் கம்மியா இருக்கும். பட் ஆனா இதுல வந்து நம்ம பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ண முடியும். லைக் ஆன் பண்றதோ, இல்ல ஆஃப் பண்றதோ, இந்த மாரி ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ்ல தான் போ முடியும். ஸோ இதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் பிடபிள்யூஎம். ஸோ பிடபிள்யூஎம் இஸ் நத்திங் பட் ஒரு டிஜிட்டல் சிக்னல் தான். பட் இந்த டிஜிட்டல் சிக்னல்ல நம்ம அனலாக் சிக்னலை பேஸ் பண்ணி டிஜிட்டல் சிக்னல் எடுக்க போறோம். இட்ஸ் லைக் கன்வெர்ட்டிங் ஒரு ஏடிசி மாதிரி அனலாக் சிக்னலா எடுத்துட்டு கன்வெர்ட் பண்ணி அதை டிஜிட்டல் சிக்னலா யூஸ் பண்ண போறோம். அண்ட் இந்த கன்வர்ஷனுக்கு நம்ம பேசிக்கா யூஸ் பண்ண போறது என்னன்னா, நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நம்மளோட ஆர்டினோ வந்து 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர் கரெக்டா? 2 to the power 8 is 256 if my math is right. So 256 minus 1 is 255. இந்த பர்டிகுலர் அனலாக் ரீடிங்ஸ்குள்ள இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட டிஜிட்டல் சிக்னலை வந்து கண்ட்ரோல் பண்ண போறோம். லைக் இப்போ உங்களுக்கு சைட்ல ஒரு ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து உங்களுக்கு கிராஃப் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா அனலாக் ரைட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0னா நம்மளுக்கு தெரியும் 0 வோல்ட்ல தான் இருக்க போகுதுன்னு சொல்லி அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஆஃப் கண்டிஷன். அண்ட் இதை வந்து ஒரு 25% இன்க்ரீஸ் பண்றோம் அண்ட் அதோட வேல்யூ வந்து 64 ஆர் 64 அனலாக் ரீட் வந்து ரைட் வந்து நம்மளுக்கு 64 இது ரைட் ஆயிருக்கு ரீட் பண்ணிருக்கு அப்படின்னா, ரீட் ஆர் ரைட் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா, நம்மளோட ஆன் அண்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து பேசிக்கா பிடபிள்யூஎம்ல வேரி பண்ண போறது வந்து நம்மளோட டியூட்டி சைக்கிள் அண்ட் நம்மளோட ஃப்ரீக்வன்சி பேஸ்ட் ஆன் அனலாக் சிக்னல். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு 64 ரீட் ஆர் ரைட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 25% தான் இருக்கும் அண்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 75% இருக்கும். ஸோ இந்த மாதிரி அனலாக் சிக்னலை வச்சு டிஜிட்டல் சிக்னல் ஆப்டெயின் பண்ணி அண்ட் இந்த பர்டிகுலர் டிஜிட்டல் சிக்னலை வச்சு நம்ம வந்து சென்சார்ல இருக்கிற அவுட்புட்டை மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தான் பிடபிள்யூஎம் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி பிடபிள்யூஎம் சிக்னல்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்கே வேரியிங் அவுட்புட் வேணும் அண்ட் திஸ் வேரியிங் அவுட்புட் ஆர் இன்புட் இஸ் கனெக்டட் டு அ டிஜிட்டல் பின் அப்படின்ற இடத்துல தான் மோஸ்ட்லி பிடபிள்யூஎம் பின்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டர்ஸ், நம்ம வந்து இப்போ மோட்டார் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல ஓடணும்னு நினைக்கிறோம்ல, ஸோ இந்த மாதிரி மோட்டர்ஸ் எல்லாம் வந்து இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு பிடபிள்யூஎம் பின்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்ல பார்த்த 3 சிக்னல்ஸ்க்கும் ஒரு ஹையர் எண்ட் வெர்ஷன் தான் நம்மளோட எஸ்பிஐ ப்ரோட்டோகால். ஸோ எஸ்பிஐ ப்ரோட்டோகால் பத்தி சிம்பிளா சொல்லணும்னா சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் அண்ட் இதோட அப்ரிவேஷன் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பேசிக்கான ஒரு அவுட்லே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா இப்போ நம்ம we have these vending machines, right? நம்மளுக்கு வந்து ஜூஸ், கோக், ஸ்ப்ரைட் எல்லாம் வெண்ட் பண்ற மிஷின்ஸ் இருக்கும். ஸோ அதுல என்ன பண்ணுவோம், வி புட் கேஷ் போட்டுருவோம். கேஷ் போட்ட பிறகு நம்மளுக்கு ஸ்ப்ரைட் வேணுமா கோக் வேணுமான்னு சொல்லி செலக்ட் பண்ணுவோம் கரெக்டா? ஸோ லிட்ரலா இங்க என்ன நடக்கும்னா, நம்மளோட ஆர்டினோ போர்டு வந்து செலக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். எனக்கு இந்த சென்சார்ல இருந்து இன்புட் வேணுமா, இந்த சென்சார்ல இருந்து இன்புட் வேணுமா, ஆர் இந்த சென்சார்ல இருந்து இதுக்கு அவுட்புட் வரணுமா அப்படின்றது. ஸோ இதை செலக்ட் பண்றதுக்காக தான் இதை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கிறது தான் எஸ்பிஐ ப்ரோட்டோகால். ஸோ பேசிக்கா என்னன்னா ஒரு சீரியல் கிளாக். சீரியல் கிளாக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி யூஆர்ட் அப்படின்னு ஒரு அப்ரிவேஷன் கொடுத்தேன்ல. ஸோ யூஆர்ட்ல எப்படி ஏசிங்க்ரனஸா நடக்குது, டியூ டு விச் நம்மளோட டிரான்ஸ்மிஷன் வந்து சரியா இருக்காது, நம்மளோட சிக்னல் கனெக்ஷன்ஸ் வந்து சரியா இருக்காது அண்ட் தி அவுட்புட் இஸ் நாட் ஸோ எஃபிஷியன்ட் அப்படின்றதால வி ஆர் யூசிங் கிளாக் சிக்னல். ஸோ தட் நம்ம ஆர்டினோல பார்த்தோம்ல, சாரி ஃபார் த ஸ்லைட்ஸ். ஸோ நம்ம ஆர்டினோல பார்த்தோம்ல, ஆர்டினோல என்ன பார்த்தோம், நம்மளோட இது கிறிஸ்டல் ஆசிலேட்டர் பார்த்தோம். ஸோ அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தான் இந்த கனெக்ஷன், சீரியல் கிளாக் கனெக்ஷன். ஸோ ஒரே கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ல இருந்து நம்மளோட ஸ்லேவ் 1, ஸ்லேவ் 2 அண்ட் ஸ்லேவ் 3 டில் என் நம்ம எத்தனை வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எத்தனை பின் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அத்தனை பின்னுக்கும் நம்ம ஒரே சீரியல் கிளாக் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம யூஸ் பண்ற மாஸ்டர் எல்லா ஸ்லேவுமே ஒரே சீரியல் கிளாக் ஆர் ஒரே டைம்ல தான் எல்லாமே ஃபங்க்ஷன் நடக்கும். அண்ட் அடுத்த 2 கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாஸ்டர் அவுட்புட் ஸ்லேவ் இன்புட் அண்ட் மாஸ்டர் இன்புட் ஸ்லேவ் அவுட்புட். ஸோ இந்த 2 கனெக்ஷன்ஸ் வந்து நம்மளோட டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக யூஸ் பண்றோம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா SS1, SS2 இது வந்து லிட்டரலாக நம்மளோட செலெக்ஷனுக்காக அந்த பட்டன் ஆப்ஷன் சொன்னல, இதை ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு கோக் கிடைக்கும் அப்படின்னா நம்ம அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம்ல. ஸோ லிட்டரலாக அதே மாதிரி. ஸோ இங்கே நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட மாஸ்டருக்கு வந்து நான் கமெண்ட் பண்ணியிருப்பேன், எனக்கு இந்த பர்டிகுலர் டைம்ல ஸ்லேவ் 1ல இருந்து இன்புட் வேணும் அண்ட் இந்த பர்டிகுலர் டைம்ல ஸ்லேவ் 2ல இருந்து என்னோட அவுட்புட் வந்து ஸ்லேவ் 2க்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணணும் கரெக்டா? ஸோ லிட்டரலாக இந்த S1, SS2 இதெல்லாம் என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணும். அதுதான் அதோட வேலை கரெக்டா. இந்த டைமுக்கு அதாவது செலக்ட் பண்ணி அதை சென்ட் பண்ணும்.
ஸோ திஸ் இஸ் ஹவு எஸ்பிஐ ப்ரோட்டோகால் கம்ப்ளீட்லி ஒர்க்ஸ். இதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா I2C. ஸோ நம்ம லிட்ரலாக இது எஸ்பிஐ கான்ஃபிகரேஷனில் என்ன பார்த்தோம், ப்ரோட்டோகாலில் என்ன பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சீரியல் ஒரு கிளாக் கனெக்ஷன் விச் இஸ் கோயிங் டு பி அ சீரியல் கிளாக். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட இது இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படின்னு சொல்லி ரெண்டு கனெக்ஷன்ஸ் இருந்தது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லேவ் செலெக்ஷன். இது மட்டும் இல்லாமல் நம்ம இஃப் இந்த கேஸ் வி ஆர் யூசிங் சென்சார்ஸ்னா சென்சார்ஸ்க்கு வந்து நம்ம விசிசி அண்ட் கிரவுண்ட் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ கம்ப்ளீட்டாக வி ஆர் கோயிங் டு கனெக்ட் சிக்ஸ் வயர்ஸ் டு அ சென்சார், ரைட்? ஸோ இந்த 6 வயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறது இட்ஸ் கோயிங் டு பி a tedious process அண்ட் ஒரு ஹெக்டிக்கான கனெக்ஷன்ஸாக இருக்கும், கொச்சன்ட்டு. ஸோ இதை கம்மி பண்ணுறதுக்காக, இந்த வயரிங்கை வந்து கம்மி பண்ணுறதுக்காக I2C லிட்டரலாக உங்களோட டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு வந்து 2 வயர் தான் யூஸ் பண்ணும். டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு வந்து எஸ்டிஏன்னு ஒரு பின், அதுலேயே இன்புட் அண்ட் அவுட்புட் அதுலேயே நடக்கும். அண்ட் ஒரு சீரியல் கிளாக். நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த 2 வயர்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் போதும், கம்ப்ளீட்டாக உங்களோட ஸ்லேவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு அடிஷ்னலாக வரப்போகிறது நம்மளோட பவர் சோர்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு 4 கனெக்ஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்மளோட I2Cவில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்டிகுலர் சென்சாரோ எதை வேணாலும் நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ I2Cயோட எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லிட்டரலாக இது வந்து ஒரு போஸ்ட்மேன் எடுத்துக்கோங்க. போஸ்ட்மேனில் நம்மளோட போஸ்ட்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு தான் வந்து டெலிவர் பண்ணும், கரெக்டாக? இந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு தான் இந்த போஸ்ட் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி கொடுத்துருந்தோம்னா அந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு தான் போய் சேரும். ஸோ இப்போ கன்சிடர் தட் ஸ்லேவ் 1, 2, 3 ஹேவ் நேம்ஸ். இப்போ வந்து சுரேஷ், கணேஷ், ரமேஷ் அப்படின்னு சொல்லி 3 பேர் வச்சிருக்கேன். கண்டிப்பாக 3 பேருக்கும் வேற வேற அட்ரஸ் இருக்க போகுது. ஸோ இந்த போஸ்ட்மேனுக்கு வந்து என்னோட மாஸ்டர் அப்படின்ற ஒரு போஸ்ட்மேனுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ரமேஷோட அட்ரஸ் இது, கணேஷோட அட்ரஸ் இது, சுரேஷோட அட்ரஸ் இதுன்ட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டா வந்து கணேஷ்க்கு போகணும்னா அது கணேஷ்க்கு தான் போகும். அண்ட் சுரேஷ்க்கு போகணும்னா சுரேஷ்க்கு தான் போகும். ஆர் சுரேஷ் கிட்ட இருந்து மாஸ்டருக்கு வரணும்னா அது சுரேஷ் கிட்ட இருந்து மாஸ்டருக்கு வரும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கா எப்படின்னா ஒரு அட்ரஸை பேஸ் பண்ணி ஒர்க் பண்றது தான் I2C ப்ரோட்டோகால். இது கம்ப்ளீட்டா டிபெண்ட் ஆன் த பர்டிகுலர் அட்ரஸ். அந்த அட்ரஸ் கரெக்டாக கொடுத்தாதான் நம்மளோட டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து அதுல இந்த ஒரே SDL பின்ல இன்புட் ஆர் அவுட்புட் அப்படின்ற ஆப்ஷன் நடக்கும். ஸோ I2C கான்ஃபிகரேஷன் செலக்ட் பண்ணது இதுதான். பட் I2C ஓட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வென் கம்பேர்ட் வித் SPI ப்ரோட்டோகால், I2C வந்து கம்மி. SPI ப்ரோட்டோகாலில் தான் ஸ்பீட் அதிகம். பிகாஸ் நம்ம வந்து சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் பண்ணுறதால நம்மளோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே ஒரே கனெக்ஷனில் எடுக்கிறதால வி ஹாவ் டு வெயிட், ரைட்? ஏன்னா இன்புட் வந்துட்டு இருக்கும்போது நம்ம அவுட்புட்டும் எடுத்துட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், இட்ஸ் கோயிங் டு கிளாஷ். ஏன்னா நம்ம ஒரே வயரில் பண்ணுறோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறதால I2C விட SPI ப்ரோட்டோகால் தான் பெட்டர் வென் கம்பேர்ட் வித் ஸ்பீட். பட் நம்ம வயரிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பார்த்தோம்னா I2C இஸ் பெட்டர் சின்ஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் வயர்ஸ். ஸோ இப்போ பேசிக்காக நம்ம வந்து சிக்னல்ஸ் எப்படி இருக்க போகுது அண்ட் ஹவு த பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆர் கோயிங் டு பி அண்ட் வாட் இஸ் ஆர்டினோ அப்படின்ற கம்ப்ளீட் கான்செப்ட்ஸை பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்த்த பிறகு நம்ம கண்டிப்பாக இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் சிக்னல்ஸ்க்கு ஒரு ஆப்ரேட்டிங் ஆர் ஒரு சென்சார் ஆர் ஒரு மெஷர்மெண்ட் ஏதாவது ஒன்று எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ இந்த பேசிக் இதை கனெக்ட் பண்ணுறது எப்படி, இந்த பர்டிகுலர் சிக்னலுக்கு இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம், இந்த பர்டிகுலர் டிஜிட்டல் சிக்னல்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி இதை கனெக்ட் பண்ண போகிறோம் அண்ட் ஹவ் ஆர் I2C கனெக்ஷன் இஸ் கோயிங் டு பி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அனலாக் சென்சார். ஸோ பேசிக்காக அனலாக் சென்சார்னா என்னன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் அப்படி இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு வேரியேஷன், ஹியூமிடிட்டி, லைட் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு வேரியேஷன் தருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து தெர்மிஸ்டர் இருக்கு. தெர்மிஸ்டர் வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறது இல்லை. நம்மளுக்கு வந்து இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு ப்ரொவைட் அ வேரியேஷன் இன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வேரியேஷனை வச்சுட்டு நம்ம வந்து டெம்பரேச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி லைக் தட். ஸோ அனலாக் சென்சாரும் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ண போகுது. அண்ட் இந்த அனலாக் சென்சாரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக்காக அவைலபிள் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சென்சார்ஸ் கிடைக்கும். ஒன்று வந்து 2 பின் கான்ஃபிகரேஷனில் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து 3 பின் கான்ஃபிகரேஷனில் இருக்கும். ஸோ 2 பின்க்கும் 3 பின்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. 2 பின்ல பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் இப்போ வந்து 2 பின் கான்ஃபிகரேஷன் பேசிக்காக எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட் இருக்கும். ஸோ இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து ஒரு ஸ்டேபிள் அண்ட் ஸ்டெடியான கான்செப்ட்ல இருக்கணும். ஸோ பிகாஸ் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு ஒரு செகண்டுக்கு வந்து வி ஹாவ் அ கிளாக் ஸ்பீட் டிக்கிங், கரெக்டா? எனக்கு ரீட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு கிளாக் ஸ்பீட் வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கு கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ல. இப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா என்னோட எல்டிஆரோட ரீடிங் ஒரு செகண்ட்லயே கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை ரீட் ஆகிட்டு இருக்கும்.
டக்குன்னு வேரி ஆகிட்டே இருக்கும் என்னோட வேரியேஷன். ஸோ இந்த வேரியேஷனை நான் வந்து ஸ்டேபிள் அண்ட் ஸ்டெடியாக வச்சுக்கணும். கரெக்டா? ஸோ இதை ஸ்டேபிள் அண்ட் ஸ்டெடியாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து புல் டவுன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் புல் அப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ புல் டவுன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லோ ஃபார்மேட்ல லோ கம்மியான வேல்யூல மெயின்டைன் பண்ண போகுது. புல் அப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆன் ஸ்டேட் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல, அப்படி இல்லைன்னா ஒரு ஹையான வேல்யூவா மெயின்டைன் பண்ண போகுது. ஸோ நம்ம இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிற கான்ஃபிகரேஷன்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா புல் டவுன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து ஒரு பேசிக் இதில் மெயின்டைன் பண்ண போகுது, லோ இதில் மெயின்டைன் பண்ண போகுது. ஸோ தட் வென் ஐ கெட் அ வேரியேஷன் இட் இஸ் கோயிங் டு ஷோ தட் வேரியேஷன் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் புல் டவுன் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி அண்ட் அந்த புல் டவுன் ரெசிஸ்டன்ஸ்க்கும் அந்த எல்டிஆருக்கும் நடுவில் இருந்து அனலாக் சிக்னல் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ திஸ் மேக்ஸ் திஸ் 2-pin கான்ஃபிகரேஷன் இன்டூ 3-pin கான்ஃபிகரேஷன். ஸோ நம்ம எப்போவுமே 2-pin யூஸ் பண்ணுறோம்னா இந்த மாதிரி 3-pinல யூஸ் பண்ணணும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்கிற போர்டை பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி இட் இஸ் கோயிங் டு பி 3-pin. அதில் வந்து ஆல்ரெடி எல்லாம் பேசிக்காக செட் பண்ணி அண்ட் வி ஹேவ் அ கம்பேரிட்டர் சர்க்யூட். அங்கே பார்த்தீங்கன்னா அதில் ஆல்ரெடி ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தே ஹேவ் கம்ப்ளீட்லி பிரேக் அவுட் டிசைன் ஃபார் எவ்ரி திங். ஸோ அதனால அதில் ஆல்ரெடி எல்லாமே புல் டவுன் ரெசிஸ்டன்ஸோ புல் அப் ரெசிஸ்டன்ஸோ எல்லாம் பேசிக்காக யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அந்த அனலாக் அவுட்புட் தராங்க. அண்ட் நம்ம இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல, டைரெக்டாக நம்ம தூக்கி கனெக்ட் பண்ணிக்கலாம் அனலாக் சென்சார்ஸில். ஸோ அனலாக் சென்சார்ஸில் பேசிக்காக இதுதான் 2-pin அண்ட் 3-pin. ஸோ நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப ஆஸ் பர் ரெக்யர்மெண்ட் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். when we are done with this நம்ம வந்து டிஜிட்டல் சென்சார் பார்க்கலாம். ஸோ டிஜிட்டல் சென்சாரில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் கெட்டிங் டு டிஜிட்டல் சென்சார், இப்போ டிஜிட்டல் சென்சாரில் இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா நம்ம எந்த டிஜிட்டல் சென்சார் யூஸ் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் டிஜிட்டல் சென்சாரோட லைப்ரரி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளோட ஆர்டினோ ஐடி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்மளோட ஆர்டினோ ஐடியில். பிகாஸ் டிஜிட்டல் சென்சார் யூஸ் பண்ணாலே நம்ம லைப்ரரி ஏன்னா இது ஆல்ரெடி டிசைன் பண்ண ஒரு மாடியூல். இந்த பர்டிகுலர் மாடியூலுக்கு நம்ம சில பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா நம்ம உட்காந்து எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த பர்டிகுலர் லைப்ரரியை நம்ம டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதை வந்து நம்ம டைரெக்டாக லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணிட்டு அண்ட் அப்லோட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஸோ டிஜிட்டல் சென்சாரில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3-pin டைப் இருக்கு பேஸ்ட் ஆன் தி ரெக்வயர்மெண்ட். இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேஸ் சென்சார் இருக்கு. ஸோ இந்த கேஸ் சென்சார் பேசிக்காக எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு விசிசி அண்ட் கிரவுண்ட், ஏன்னா நம்ம சென்சாருக்கு வந்து பவர் கொடுக்கணும். அண்ட் நம்மளோட 3rd-pin பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஜிட்டல் அவுட்புட். ஸோ இதுதான் பேசிக்காக அவைலபிளாக இருக்கும். பட் சில சென்சாரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனலாக் அவுட்புட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் நம்ம இஃப் இந்த கேஸ் நம்மளுக்கு எல்லா டிஜிட்டல் பின்னும் காலி ஆயிடுச்சு அண்ட் வி ஹேவ் லெஃப்ட் ஓவர் இஸ் ஆல் இஸ் அனலாக் சென்சார் அப்படின்னு பண்ணி ஆர் அனலாக் பின்ஸ் தான் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பின் அனலாக் பின்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுக்காக நம்மளுக்கு சில நேரம் வந்து சென்சார்ஸ்ல இந்த மாதிரி ஆப்ஷன் தந்திருப்பாங்க. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் அண்ட் எக்கோன்னு சொல்லி 2 டிஜிட்டல் இது கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். அண்ட் இந்த அல்ட்ராசோனிக் சென்சார்லேயே இன்னொரு வேரியன்ட் இருக்கு வேர் திஸ் ட்ரிகர் அண்ட் எக்கோ இஸ் டேக்கன் இன்டு சிங்கிள் லைன். ஒரே சிங்கிள் லைன்ல ட்ரிகர் அண்ட் எக்கோ யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம டிஜிட்டல் சென்சார்ஸ்ல வந்து நம்மளோட சில்க் ஸ்க்ரீன் இந்த சென்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கிற பிசிபி போர்டில் வந்து அந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்தெந்த பின்ஸ் எங்கெங்க போகணும்னு சொல்லி ஸோ நம்ம ஈஸியாக அதை வச்சே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஜிட்டல் சென்சார்ஸ்ல அவ்வளோதான் இருக்கு. அண்ட் I2C கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து வி ஹேவ் அ ப்ரெஷர் சென்சார் BMP 180 அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அன் OLED டிஸ்பிளே. ஸோ இப்போ வந்து OLED அப்படின்னு பார்த்தீங்கன்னா I2C கான்ஃபிகரேஷனில் அவைலபிளாக இருக்கு அண்ட் வி லிட்டரலி ஜஸ்ட் மேட் 2 கனெக்ஷன்ஸ் ஃபார் திஸ், நம்மளோட டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக அண்ட் நம்மளோட கிளாக் சிக்னலுக்காக. இதுவே LCD டிஸ்பிளே பார்த்துருப்பீங்க கரெக்டாக, ஆர்டினோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ண இதுலலாம் பார்த்துருப்பீங்க LCD டிஸ்பிளே, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. ஸோ அந்த லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நம்ம ரீட் பண்ணுற ஆப்ஷனுக்கு, ரைட் பண்ணுற ஆப்ஷனுக்கு, எனேபிள் பண்ணுற ஆப்ஷனுக்கு அண்ட் லிட்ரலாக ஒரு எல்இடி கனெக்ஷன்ஸ்க்கும் அந்த LCD டிஸ்பிளேல இருக்கிற ஒரு எல்இடி ஒரு பிட் எல்இடி கனெக்ஷன்ஸ்க்கும் வி ஹாவ் டு ப்ரொவைட் லிட்ரலி எவ்ரி வயர். கிட்டத்தட்ட நம்ம 10 to 12 வயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் அ டிடியஸ் ப்ராசஸ் ரைட். அண்ட் நம்ம அந்த 10 to 12 வயர்ஸ் கனெக்ட் பண்ணாலே அதில் இருக்கிற எல்லா டிஜிட்டல் பின்னும் இதில் கனெக்ட் ஆகிடும். பேலன்ஸ் ஒரு 4 or 5 பின்ஸ் தான் இருக்கும் வேர் இதை யூஸ் பண்ணி நம்மளால நிறைய சென்சார்ஸ் கனெக்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்மளோட I2C கான்ஃபிகரேஷன் அண்ட் SPI கான்ஃபிகரேஷன் வந்திருக்கு. அண்ட் I2C கான்ஃபிகரேஷன்லையும் SPI கான்ஃபிகரேஷன்லையும் நம்மளோட கேலிப்ரேஷன் அக்யூரேசி வந்து எப்பவுமே கரெக்டாக இருக்கும், எந்த ட்ராபேக்ஸும் இல்லாமல்.
அண்ட் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎம்பி 180 இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் நம்ம ஓஎல்இடியும் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே பின்ல தான் கொடுத்துருக்கோம். I2C இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த பிஎம்பி 180யும் அண்ட் இந்த ஓஎல்இடியும் தூக்கி ஒரே சீரியல் கிளாக் அண்ட் ஒரே எஸ்டிஎல் பின்ல கனெக்ட் பண்ணுறேன்னா இட் வில் ஒர்க். ஓகேவா? ஸோ பிஎம்பி 180க்கு ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் இருக்கும். லைக் 0x76 அப்படின்னு ஒரு அட்ரஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 0x76 அப்படின்னு ஒரு அட்ரஸ் பிஎம்பி 180க்கு. அண்ட் I2C ஓஎல்இடியில் வந்து ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் இருக்கு 0x64 அப்படின்ட்டு. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் வேற வேற அட்ரஸ் இருக்கிறதால நம்ம ஒரே லைன்ல கொடுத்தா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்க போறது இல்லை. பட் நான் வந்து இப்போ ஒரு 4 பிஎம்பி 180 யூஸ் பண்ண போறேன். ஆர் இன்னும் மினிமலா போகணும்னா நான் ஒரு 2 பிஎம்பி 180 யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து அதை ஒரே சீரியல் கிளாக் அண்ட் டேட்டா கனெக்ஷன்ல இந்த I2C கான்ஃபிகரேஷன்ல என்னால் கனெக்டே பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம எங்க போய் பிஎம்பி 180 வாங்கினாலும் அதோட அட்ரஸ் வந்து 0x76 தான் இருக்கும், 74 தான் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணாம இருக்கிறதால நம்ம எந்த பிஎம்பி 180 வாங்கினாலும் நம்மளுக்கு அதே அட்ரஸ் தான் இருக்கும். டியூ டு விச் வி கான்ட் யூஸ் இட் இன் I2C கான்ஃபிகரேஷன். பட் இதுவே நான் வந்து ஒரு பிஎம்பி 180 அண்ட் பிஎம்பி 280 யூஸ் பண்றேன், ஒரு பிஎம்இ 280 யூஸ் பண்றேன், ஆர் ஒரு ஆக்சுவலோ இல்லைனா ஜைரோமீட்டர் யூஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதை இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே வேற வேற அட்ரஸ் இருக்கும். ஸோ இதுதான் I2C கான்ஃபிகரேஷன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்பிஐ கான்ஃபிகரேஷன். ஸோ எஸ்பிஐ கான்ஃபிகரேஷனில் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட 13, 12, 11 இந்த பின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர் கோயிங் டு பி அ கான்ஸ்டன்ட் கனெக்ஷன். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக இது வந்து பிஎம்பி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து ஒரு பிஎம்இ 280 ப்ரெஷர் சென்சார். அண்ட் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிலரோமீட்டர் அண்ட் ஜைரோ ரெண்டுமே இருக்கிற ஒரு சென்சார். ஸோ இந்த சென்சாரோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா 13, 12, 11 இது வந்து ஒரு காமன் கனெக்ஷன். ஓகேவா? பட் I2C தாண்டி இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து இப்போ இது ரெண்டுத்தையும் ஈஸியாக இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும். ஆர் என்கிட்ட வந்து ஒரு பிஎம்பி 280 2 சென்சார்ஸ் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். என்னால் அந்த பிஎம்பி 2 பிஎம்பி 280 ரெண்டுமே வந்து கனெக்ட் பண்ண முடியும் ஒரே ஆர்டினோ போர்ட்டில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பிஎம்பி 280 வச்சுக்கிட்டு இந்த 3 கனெக்ஷன்ஸ் தே ஆர் கோயிங் டு பி அ கான்ஸ்டன்ட் ஒன். நம்மளோட இன்புட் அவுட்புட் அண்ட் நம்மளோட சீரியல் கிளாக். பட் நம்மளோட ஸ்லேவ் செலக்டர் அந்த ஆப்ஷன் மட்டும் இன்னொரு பிஎம்இ 280க்கு வந்து நான் பின் 9ல இருந்து எடுத்துப்பேன். ஆர் நான் இந்த ஆக்சிலோமீட்டர் அண்ட் ஜைரோமீட்டர் கனெக்ட் பண்ண போறேன்னா நான் இங்க கனெக்ட் பண்ணிப்பேன். ஸோ தட் என்னோட சிங்கிள் மாஸ்டர்ல நான் மல்டிபிள் சேம் இது இருக்கிற கான்ஃபிகரேஷன் இருக்கிற மல்டிபிள் சென்சார்ஸ் ஆர் மல்டிபிள் அவுட்புட்ஸை வந்து என்னால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் I2C இருந்து எஸ்பிஐ கான்ஃபிகரேஷனுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். அண்ட் இப்போ எஸ்பிஐலேருந்து I2Cக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் வயரிங். இப்போ ஒரு சென்சார் இருக்கு, ஸோ நம்மளுக்கு வந்து இந்த வயரிங் பெருசாக ஒன்றும் தெரியல. இஃப் ஐ எம் கோயிங் டு யூஸ் மல்டிபிள் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வயரிங்கே நம்மளுக்கு ரொம்ப கொச்சன்னு தெரியும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் கொடுத்தா நம்மளுக்கு இதுவும் கொச்சம் தான் தெரியும். பட் இட் வில் பி ஈஸி டு சி. ஏன்னா இப்போ பர்டிகுலர் ஒரே லைன்ல இருந்தால் நம்ம எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு வேரி ஃப்ரம் எவ்ரி திங். ஏன்னா நம்ம ஸ்லேவ் செலக்டர் அப்படின்ற ஒரு கனெக்ஷனே நம்ம யூஸ் பண்ணுற சென்சாருக்கு தகுந்த மாதிரி எத்தனை சென்சார் யூஸ் பண்ணுறோமோ அத்தனை பின் எடுத்துப்போம். அண்ட் நம்மளோட ஸ்லேவ் செலக்டர் நம்மளோட கிளாக், நம்மளோட இன்புட் அண்ட் அவுட்புட் டேட்டா இன்புட் அண்ட் அவுட்புட் பின்ஸ் வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம்னா, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு சென்சாருக்கே 3ன்னா இஃப் ஐ எம் யூசிங் அடிஷ்னல் 3 டோட்டலாக ஒரு 4 சென்சார் யூஸ் பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்க நிறைய கனெக்ஷன்ஸ் வந்துடும், 12 வயர் வந்துடும். ஸோ அது பார்க்க ஒரு மாதிரி ஈஸியாக இருக்காது. ஸோ அதுதான் I2Cக்கும் எஸ்பிஐக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கு மேலே வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கை வந்து நந்தினி ஸ்ரீ வந்து மாற்றிப்பாங்க. ஸோ அவங்க பேசிக்காக உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தருவாங்கன்னா, பேசிக்காக ரெக்வயர்ட் சின்டாக்ஸ் என்ன, ஸ்கெட்ச் ஒரு ஆர்டினோ ஸ்கெட்ச் பண்ணணும்னா அதோட பேசிக் சின்டாக்ஸ் என்ன அண்ட் அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு நந்தினி ஸ்ரீ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. Yes, thank you. So hi guys, நான் நந்தினி. அண்ட் இப்போ வந்து இவ்வளோ நேரம் வந்து we saw the hardware part of Arduino. ஸோ இப்போ இந்த ஹார்ட்வேர் பார்ட்லேருந்து நம்ம சாஃப்ட்வேர் பார்ட்டில் வந்து இட்ஸ் லைக் Arduino cannot be implemented without coding it. இது ஆக்சுவலாக கோடிங்னு சொல்லக்கூட இட்ஸ் லைக் ஸ்கெட்சிங் இட். ஸோ Arduino வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் பண்ணணும் நம்ம. லைக் இப்போ ஒரு Arduino வந்து யூஆர் ப்ரோக்ராமிங் யூஆர் கனெக்டிங் த சர்க்கியூட்ஸ் எல்லாம் சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுது அந்த ப்ரொசீஜரை வந்து யூ ஹாவ் டு do it with a set of rules. That is why you need Arduino programming language. So Arduino programming language வந்து so
பேசிக் ஒரு கோடிங் நாலேஜ் இருந்தாலே போதும். ஸோ எத்தனை பேருக்கு இங்க இருக்கவங்களுக்கு வந்து C++ ப்ரோக்ராமிங்லாம் தெரியும்? லைக் யார் யார் are you guys already familiar with C++லாம்? Yep, you know. C++ பேசிக் சின்டாக்ஸ்லாம் தெரியுமா உங்களுக்கு? லைக் எப்படி how to write the code for C++லாம்? Yes. So the same syntax will be used for Arduino programming language. So but அது வந்து complete C++ programming இருக்காது. So it is actually a framework built on top of C or C++. So இது C++ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து we can give any set of main functions and any set of we can define any functions in that. So அந்த மாதிரி இதுல பண்ண முடியாது. Arduino programmingல வந்து பாத்தீங்கன்னா you can only set in 2 different types. So Arduino program வந்து minimum of 2 blocks இருக்கும். So one is preparation block and the execution block. So in the preparation block is nothing but in the void setup அப்படிங்கிற ஒரு loop. So ஒரு Arduino sketch எடுத்துக்கிட்டாலே void setup and void loop இது ரெண்டு தான் பேசிக் சின்டாக்ஸாவே இருக்கும். And இதுக்குள்ளதான் நம்ம கொடுக்குற கமெண்ட்ஸ்லாம் will be implemented. So void setup பார்த்தீங்கன்னா you can give the statements என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கீங்களோ அதை அதில் கொடுக்கணும். அண்ட் void loopல and required statements நம்ம அதில் கொடுக்கணும். And this setup will be enclosed with curly braces. Okay, so இப்போ பேசிக்கா நம்ம சேவ் பண்ற இந்த ப்ரோக்ராம் இந்த ஸ்கெட்ச் வந்து will be stored as arduino.ino அப்படின்னு நீங்க சேவ் பண்ற ஃபைல் நேம் .ino ஃபைலா சேவ் ஆகும். So it won't be saved as normal C program save ஆகுது. .ino அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனோட it will be saved. So இது வந்து this is a basic syntax you guys would have come across C programming and all. So semicolon. So semicolon எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? It's to say that இந்த லைன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடிஞ்சது நீங்க அடுத்த லைன் போகலாம் அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு வந்து it will say. So அதுக்கு தான் இந்த semicolon வைக்கிறோம். So semicolon is used to tell the compiler இந்த மாதிரி இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, go to the next line, next ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு. அண்ட் டபுள் லைன். ஸோ திஸ் டபுள் ஸ்லாஷ் அண்ட் திஸ் ஸ்லாஷ் ஸ்லாஷ் இது ரெண்டுமே வந்து கமெண்ட்ஸ் லைன். ஸோ கமெண்ட்ஸ் லைன் இஸ் கம்ப்ளீட்லி யூஸ்ட் ஃபார் ஜஸ்ட் ஃபார் ஆர் ரெஃபரன்ஸ். கம்பைலருக்கு வந்து கம்பைலர் டசன்ட் ரீட் தட் லைன் ஆக்சுவலி. இப்போ நம்ம கொடுக்குற ப்ரோக்ராமிங்கை வந்து கம்பைல் பண்ணும்போது கம்பைலர் வந்து அந்த லைன்ஸை வந்து ரீட் பண்ணாது. And that line will not be executed. So it will actually reject that line. அதுக்கு தான் இந்த comments line யூஸ் பண்ணுவாங்க. And this curly braces, open curly braces and close curly braces. So நம்ம கொடுக்குற எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருந்தாலும் இந்த curly braces குள்ள தான் it should be enclosed. So இப்போ நம்ம ஒரு மெயின் ஃபங்க்ஷன் ஒரு void setup ஃபங்க்ஷன் ஓபன் பண்ணும்போது அது curly braces ஓபன் பண்ணி we have to close the curly braces. அப்பதான் அதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து will be running. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா இட் வில் ஷோ சம் எரர்ஸ் அண்ட் இட் வில் நாட் பி எக்ஸிக்யூட்டட் அண்ட் கம்பைல் பண்ணும்போது எரர் காமிக்கும். ஓகே, ஸோ கர்லி பிரேசஸ் ஆர் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் தி ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, ஸ்டார்ட் பண்ணுங்க, கம்பைலர் வந்து இட் வில் சே லைக் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு இட் வில் பி இன்டிமேட்டிங் த கம்பைலர். ஸோ parenthesis. ஸோ parenthesis இஸ் பேசிக்கலி டு ரன் த ஃபங்க்ஷன். இப்போ void setup அப்படின்னு நம்ம இங்கே கொடுக்கும்போது பக்கத்தில் இங்கே ஒரு parenthesis கொடுக்குறோம். ஸோ இந்த parenthesis will say இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறது, void செட்டப்போட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த parenthesis யூஸ் பண்றோம். அண்ட் as I said, void setup, void loop இது ரெண்டு தான் வந்து ஆர்டினோக்கு தேவையான ஃபங்க்ஷன். ஸோ void setupல வந்து பார்த்தீங்கன்னா if you give any code inside void setup அது வந்து it will run only once. ஸோ வந்து கம்பைலர் வந்து கம்பைல் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது ஈச் வேர்ட் பை வேர்ட் கம்பைல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது வாய்ட் செட்டப் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது இட் வில் கம்பைல் ஒன்லி ஒன்ஸ். லைக் அது அதுல இருக்க கோடெல்லாம் வந்து இட் வில் ரன் ஒன்லி ஒன்ஸ். ஸோ வாய்ட் லூப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும்போது இட் வில் எக்ஸிக்யூட் ஓவர் அண்ட் ஓவர். ஜஸ்ட் லைக் த வேர்ட் சேஸ் இம்ப்ளைஸ் அந்த வேர்ட் லூப்னா இட் வில் பி லைக் லூப்பிங் அரவுண்ட் ஓவர் அண்ட் ஓவர். ஸோ அதில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து திரும்ப திரும்ப இட் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஸோ வாய்ட் செட்டப்பில் ஒன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது எக்ஸிக்யூட் ஒன்லி ஒன்ஸ். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பின் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வாய்ட் செட்டப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம்.
லைக் இதுதான் பின், இந்த பின் வந்து இஸ் யூஸ் ஃபார் அவுட்புட் அப்படின்னு வில் சே ஒன்லி ஒன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் அந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல போட்டிங்கன்னா அந்த செட்டப் வில் ஆல்ரெடி ஒன்ஸே சொல்லியாச்சு, நம்ம ஒரு வாட்டி சொன்னாலே போதும். ஸோ அது திரும்ப திரும்ப சொல்லணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பின் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் வாய்ட் செட்டப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல போடுவோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் there are some keywords like output, input, so high, low, digital read, write, and there are some keywords like which are already been assigned to do some task. So keywords na nothing but இப்போ ஒரு கம்பைலர் கம்பைல் பண்ணும்போது அந்த கம்பைலருக்கு வந்து நம்ம சொல்லியிருப்போம் ஆல்ரெடி, இப்போ இன்புட்னா இதுதான் அதோட மீனிங் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி டிஃபால்ட்னு நம்ம சொல்லியிருப்போம். when you assign input with some other value it will not perform that task. ஆல்ரெடி கம்பைலருக்கு வந்து இன்புட் தான், இன்புட் வாங்கணும், இன்புட்டோட வேல்யூ அப்படின்னு அதுக்கு தெரியும். ஸோ வென் யூ டூ சம் அதர் டாஸ்க் அப்பார்ட் ஃப்ரம் கெட்டிங் த இன்புட்னா இட் வில் நாட் பெர்ஃபார்ம் த டாஸ்க். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் சின்டெக்ஸ். அதை சி ப்ரோக்ராமிங்லேயே வந்து சி ஆர் C++லேயே வந்து யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த ஆர்டினோ ப்ரோக்ராமிங்கை வந்து நீங்கள் சியில் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ யூ கேன் டூ இட் while யூஸிங் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆப்ஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆர்டினோக்கு வந்து பேசிக்காக நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து ஆர்டினோ ஐடிஇ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த ஆர்டினோ ஐடிஇ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து இட் இஸ் அவைலபிள் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ், மேக் ஓஎஸாக இருக்கட்டும், லினக்ஸாக இருக்கட்டும், விண்டோஸாக இருக்கட்டும், இட் இஸ் அவைலபிள் ஃபார் ஆல் ஓஎஸ். ஸோ இப்போ நம்ம இதில் கம்பைல் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமை வந்து while executing you can execute via ஆர்டினோ போர்டு. ஸோ லாங்குவேஜ் ரெஃபரன்சஸ். ஸோ இதுக்கு பேசிக்காக இந்த கோடிங் பண்ணுறதுக்கு வந்து சில சின்டெக்ஸ் தெரிஞ்ச மாதிரி டிஃபால்ட்டாக இருக்க சில வேல்யூஸ்லாம் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லைக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற லாங்குவேஜ் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் த ஆர்டினோ போர்டு. இப்போ வந்து ஒரு வேல்யூ வாங்குறீங்க, ஒரு வேல்யூ லைக் ரீநேம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அந்த ஆர்டினோ போர்டு. லைக் இப்போ ஒரு சிக்னல்ஸ்லாம் வாங்கும் போது இது வந்து இந்த சிக்னல் வந்து இன்புட் சிக்னல், இந்த சிக்னல் வந்து அவுட்புட் சிக்னல் அப்படின்னு ஒரு வேல்யூ வாங்குறது, இதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து வில் பி டன் இன் ஃபங்க்ஷன்ஸ் மோட். ஸோ இதில் வந்து தேர் ஆர் பிளென்டி ஆஃப் டிஃபால்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் டிஜிட்டல் ரீட், டிஜிட்டல் ரைட் அண்ட் அனலாக் இன்புட் அவுட்புட் கூட இருக்கு. அனலாக் ரீட், அனலாக் ரைட் அண்ட் டிலே. ஸோ இந்த மாதிரி தேர் ஆர் டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ் which can already perform some actions. நீங்க வந்து while performing this digital read இது வந்து ஆல்ரெடி it is assigned to do some task, இன்பில்ட்டாவே இருக்கும் அது. ஓகே, ஸோ இந்த லைப்ரரிஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாவே ஆர்டினோல will be built in. So when you perform this function it will automatically perform the task which is already assigned to it. நீங்க வந்து தனியா அதுக்கு அசைன் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி டிஜிட்டல் ஐஓ சென்சார்ல இருந்து நீங்க இன்புட்டை வாங்கி நீங்க இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. just by using this function you can get the input and utilize it for the Arduino. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட், பேசிக் டேட்டா டைப்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் லைக் இன்டிஜர், ஃப்ளோட், லாங், ஹை வேல்யூ, லோ வேல்யூ, இன்புட், அவுட்புட், அப்புறம் ட்ரூ, ஃபால்ஸ், இதெல்லாம் வந்து ஆர்டினோ இந்த லாங்குவேஜ், இந்த ஆர்டினோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இட் இஸ் ஆல்ரெடி இன்பில்ட் வேல்யூ விச் இஸ் அசைன் டு டூ சம் டாஸ்க். ஸோ இதெல்லாம் வந்து இது நீங்க ட்ரூ அப்படிங்கிறது வந்து இஃப் யூ அசைன் இட் ஆஸ் அ வேரியபிள் டு டூ சம் அதர் டாஸ்க்னா இட் வில் நாட் பெர்ஃபார்ம் த டாஸ்க், இட் வில் பெர்ஃபார்ம் த டாஸ்க் விச் இஸ் ஆல்ரெடி அசைன் ட்ரூ அப்படிங்கிற வேல்யூவை கொடுக்கறதுக்கான டாஸ்க் தான் பண்ணுவது. ஸோ வேரியபிள்ஸ்ல வந்து டேட்டா டைப்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் இதை வந்து யூ ஷுட் நாட் சேஞ்ச் அண்ட் வேரியபிள்ஸ் ஆர் used to assign to do a particular task. So structure. So structure அப்படிங்க வரும்போது these are the elements of Arduino code. லைக் நான் சொன்ன மாதிரி லூப், செட்டப் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம். தீஸ் ஆர் த பேசிக் ஸ்ட்ரக்சர். அந்த நம்ம பண்ற ஸ்கெட்சோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து இஸ் ஃபர்ஸ்ட் வாய்ட் செட்டப் அண்ட் வாய்ட் லூப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ லூப் is nothing but running the code over and over again. Setup is nothing but running the code once. ஸோ இப்போ வந்து இது வந்து பேசிக் சி ப்ரோக்ராமிங் சின்டெக்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதை வந்து எப்படி ஆர்டினோ ஐடிஇல இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கறது வந்து we'll see. ஸோ I've already installed an Arduino IDE அப்படின்ட்டு ஒரு அந்த சாஃப்ட்வேரை. ஸோ யூசிங் திஸ்
software only, you will be controlling the Arduino board completely. இப்போ நீங்க கனெக்ட் பண்ணிருக்க சர்க்கியூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு to perform the function that you want to do, இது எல்லாத்தையும் பண்றதுக்கு you'll have to install this IDE and you have to connect the Arduino board with this software. ஸோ இங்க வந்து when you open this, இங்க டிஃபால்ட்டாவே வந்து void setup அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ void setupனா நான் என்ன சொன்னேன், இட்ஸ் லைக் ரன்னிங் த கோட் ஒன்லி ஒன்ஸ். ஸோ அதுக்குள்ள கொடுக்குற நம்ம என்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும் இட் வில் ரன் ஒன்லி ஒன்ஸ் அண்ட் அகெயின் அந்த பக்கம் திரும்பவே வராது. ஓகே, ஸோ void loop அப்படின்னா இட் வில் ரன் ரிப்பீட்டட்லி, இட் வில் ரன் ஓவர் அண்ட் ஓவர். ஸோ இப்போ இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த டூல்ஸ் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா there will be manage libraries அப்படின்னு. ஸோ மேனேஜ் லைப்ரரிஸ் அப்படின்னா இஃப் யூ கோனா யூஸ் LCD டிஸ்பிளே பண்றதுக்கு இன்பில்ட்டா தேர் இஸ் நோ ஃபங்க்ஷன் இன் Arduino போர்ட். ஆக்சுவலி Arduino போர்ட்லயே வந்து இந்த Arduino சாஃப்ட்வேர் ஐடியிலேயே வந்து தேர் ஆர் ஆல்ரெடி இன்பில்ட் லைப்ரரிஸ். ஸோ இப்போ பேசிக்கா இப்போ Arduino ப்ராஜெக்ட் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து பிளிங்க் பண்ண வைக்கிறது, எல்இடியில வந்து பிளிங்க் பண்ண வைக்கிறது தான் ப்ராஜெக்டா எடுப்போம் நம்ம. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி இன்பில்ட்டாவே எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம தனியா எதுவும் ப்ரோக்ராம்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நம்ம எல்சிடி அப்படின்னு பண்ண போறோம்னா இது லிக்விட் கிறிஸ்டல் அப்படின்ட்டு ஒரு லைப்ரரி நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இதுல வந்து லிக்விட் கிறிஸ்டல் அப்படின்னு இஃப் யூ டைப்னா யூ வில் கெட் த சாஃப்ட்வேர், லைக் அந்த லைப்ரரி வந்து கிடைக்கும். ஸோ யூ கேன் இன்க்ளூட் தட் லைப்ரரி டு யோர் ப்ரோக்ராம். ஸோ நீங்க யூஸ் பண்ற காம்பனன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூ வில் ஹேவ் டு இன்ஸ்டால் த லைப்ரரி. இஃப் யூ ஆர் யூசிங் அ மோட்டார்னா யூ வில் ஹேவ் டு இன்ஸ்டால் சர்வர் மோட்டார் அப்படின்னு ஒரு லைப்ரரி. ஸோ இந்த மாதிரி யூ கேன் மேனேஜ் ஆல் யர் லைப்ரரிஸ் யூசிங் இந்த டூல்ஸ் லைப்ரரி மேனேஜர்ல அண்ட் யூ கேன் இன்ஸ்டால் தெம். ஐ ஹவ் ஆல்ரெடி இன்ஸ்டால் லிக்விட் கிறிஸ்டல், ஸோ இங்கே இன்ஸ்டால் ஆப்ஷன் காமிக்கல. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் இன்க்ளூட் அ லைப்ரரி இன் டு த ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீரியல் மோட்டார். ஸோ இந்த சீரியல் மோட்டார் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம கொடுக்குற ஒரு இன்புட் வேல்யூ, ஒரு டிஜிட்டல் சென்சார்ல இருந்து நம்ம வாங்குற இன்புட் வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகும். லைக் ஒரு மானிட்டர்ல வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ ஒரு அவுட்புட் கம்பைல் பண்ணி முடிச்சுட்டு நீங்க போர்ட் கூட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு வர அவுட்புட்டை வந்து விஷுவலா நீங்க பார்க்கலாம். லைக் ஹைல இருந்துச்சுன்னா 1 1 1 1 1 1 அப்படின்னு காமிக்கும். ஸோ லோல இருந்துச்சுன்னா இட் வில் ஷோ 0 0 0 0 0 அப்படின்னு. ஸோ சீரியல் மானிட்டரா இட் வில் லைக் டிஸ்பிளே தி அவுட்புட் இன்புட் அண்ட் தி அவுட்புட் தட் யூ ஆர் கெட்டிங் இன் யோர் போர்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல் பிளாட்டர் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் லைக் த சீரியல் மானிட்டர். சீரியல் மானிட்டர்ல வந்து வேர்ட்ஸா 1 0 அப்படின்னு வேர்ட்ஸா இட் வில் பி ஷோசிங். சீரியல் பிளாட்டர்ல வந்து இட் வில் பி ஷோன் ஆஸ் கிராஃப். ஒரு கிராஃபா உங்களுக்கு காமிக்கும், லைக் ஹை லோ கிராஃப். ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் கிராஃப்ல வந்து இட் வில் ஷோ ஹை லோ அந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். அதுக்கப்புறம் போர்ட். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க வந்து என்ன மாதிரி Arduino போர்ட் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் த கோட் இயர். நீங்க யூஸ் பண்றது வந்து Arduino Uno அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் Arduino Uno அப்படிங்கிற போர்டு. இப்போ நீங்க யூஸ் பண்ற போர்டு வந்து Arduino Nano அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் Arduino Nano அப்படிங்கிற போர்டு. ஸோ இப்போ நீங்க வந்து தப்பான போர்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் நாட் கெட் கனெக்டட் கரெக்ட்லி. ஸோ அது கூட ஒரு எரர் ஆகலாம் உங்களோட ப்ரோக்ராம் ரன் ஆகுறதுக்கு. ஸோ Arduino போர்டு என்ன போர்டு யூஸ் பண்றோமோ அந்த போர்ட் ஷுட் பி மென்ஷன்ட் ஹியர் ப்ராப்பர்லி. ஸோ இப்போ லிலி பேட் இங்க வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் Arduino போர்டு, என்னென்ன சாஃப்ட்வேர் லைக் என்னென்ன போர்டு வந்து யூ கேன் கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கும் அண்ட் யூ கேன் யூஸ் ஆல் தீஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். போர்ட் இஸ் நத்திங் பட் நீங்க அந்த Arduinoவோட பின் கான்ஃபிகரேஷன்ல பார்த்துருப்பீங்க, லைக் போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த போர்ட் வழியா தான் அந்த Arduino போர்டுக்குள்ள என்டர் ஆக முடியும். லைக் இஃப் யூ ஹேவ் டு கனெக்ட் யுவர் லேப்டாப் ஆர் மொபைல், எதுல நீங்க இந்த கம்பைல் பண்றீங்களோ அதை வந்து யூ ஹேவ் டு கனெக்டட் வித் யூர் Arduino. ஸோ அந்த போர்ட் வந்து when you use more than 2-3 Arduinos அப்படிங்கிற ஒரு கேஸ் இருக்கும்போது அப்போ வந்து யூ ஹேவ் டு நோ இந்த இப்போ நம்ம யூஸ் பண்ற இந்த கோட் வந்து போர்ட் 1க்கு போகணும், Arduino போர்ட் 1க்கு போகணும் அப்படின்னா இங்க கனெக்ட் பண்ற போர்ட் எல்லாமே வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து நான் இங்க அவ்வளவா எந்த போர்ட்டும் இப்போ நான் இந்த Arduino போர்டும் கனெக்ட் பண்ணல. ஸோ இட் இஸ் நாட் ஷோயிங் எனி போர்ட். ஸோ நீங்க கனெக்ட் பண்ணும் போது எத்தனை போர்ட் நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ எவ்ரி திங் வில் பி டிஸ்பிளேட் ஹியர்.
ஸோ நீங்க அந்த போர்ட்டையும் வந்து செலக்ட் பண்ணணும். அப்பதான் நீங்க கம்பைல் பண்ற அந்த ஸ்கெட்ச் வந்து வில் பி கரெக்ட்லி சென்ட் டு தட் பர்டிகுலர் போர்ட். இப்போ நீங்க பிளிங்க் ஸ்கெட்ச் பண்ணிட்டு நீங்க வந்து தப்பான ஆர்டினோ போர்டோட இதுல வந்து நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா இட் வில் நாட் பெர்ஃபார்ம் தட் ஆக்ஷன். ஸோ அதுக்கு அந்த போர்ட் வந்து எந்த போர்ட் அப்படின்ட்டு தெரியணும். ஸோ அதுக்காக வந்து யூ ஹேவ் டு செலக்ட் த போர்ட் கரெக்ட்லி. அதுக்காக இந்த போர்ட் ஆப்ஷன் மோர் தென் 2 ஆர்டினோஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது இது யூஸ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் சம் பேசிக் டூல்ஸ் which are already inbuilt. ஸோ ஸ்கெட்ச் அப்படின்னு அந்த ஆப்ஷனை போய் பார்த்தீங்கன்னா வெரிஃபை அண்ட் கம்பைல். லைக் நீங்க கொடுக்குற இந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்டினோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ் வந்து டஸ் இட் ஹேவ் எனி எரர் அப்படின்னு செக் பண்றதுக்கு ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா இட் வில் பி டிஸ்பிளேட் இந்த இடத்துல. ஸோ அது கம்பைல் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். அண்ட் அப்லோட் பண்ணணும்னா அப்லோட் இட் டு த ஆர்டினோ. கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூ கேன் அப்லோட் இட் டு த ஆர்டினோ போர்டு. ஸோ கம்பைலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த அப்லோட் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் அப்லோட் யோர் கோட் டு த ஆர்டினோ. ஸோ அப்போ வந்து நீங்க கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்க ஆர்டினோ போர்டில் இட் வில் ரன். அண்ட் இங்கேயும் வந்து இன்க்ளூட் லைப்ரரிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க வந்து மோஸ்ட்லி பேசிக் லைப்ரரிஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த லைப்ரரிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வென் யூ ஜஸ்ட் கிளிக் ஹியர், இங்க வந்து ஸ்டெப்பர் அப்படின்னு சர்வோ அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி இன்க்ளூட் தட் லைப்ரரி ஹியர். இந்த இடத்துல வந்து இட் வில் இன்க்ளூட் யுவர் லைப்ரரி. ஸோ இப்போ வந்து எடிட் ஆப்ஷன்ல அவ்வளோவா இது இருக்காது. லைக் ஜஸ்ட் எடிட் யுவர் ஃபைல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபைல் ஆப்ஷன்ல வந்து தேர் வில் ஆல்வேஸ் பி சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஆக்சுவலி இந்த ஆர்டினோ ஐடி இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க நிறைய கோட் கூட. இட் இஸ் ஆக்சுவலி மேக்கிங் த யூசர் மோர் ஈஸியர். இப்போ வந்து இங்க பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கா ஒரு பிளிங்க் ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்கா when you click that it will open a new blink program. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ், ஒரு சின்ன சின்ன சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே டிஜிட்டல் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்கும், பட்டன் ப்ரோக்ராம், டோன் கீபோர்ட், டோன் மல்டிபிள், அனலாக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த ஸ்கெட்ச்லாம் வந்து ஆல்ரெடி இன்பில்ட்டாவே வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிளிங்கோட ப்ரோக்ராம். ஸோ வென் ஐ ஓப்பன் தட் இந்த பிளிங்க் ப்ரோக்ராம் வந்து வில் பி டிஸ்பிளேட். ஸோ பிளிங்க்கு வந்து நம்ம இந்த லைப்ரரிஸும் வந்து இன்ஸ்டால் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா பிளிங்க் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி பேசிக். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காவே இன்பில்ட்டாவே வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ வென் யூ ஓப்பன் தட் பிளிங்க்னா இந்த மாதிரி உங்களுக்கு செட்டப் ஓப்பன் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு அந்த கம்பைல் லைக் ஸ்கெட்சஸோட சின்டெக்ஸ்லாம் சொன்னேன்ல. ஸோ இங்க பாருங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த ஸோ ஓகே இது வந்து கமெண்ட் லைன். ஸோ இந்த கமெண்ட் லைன்ல நம்ம என்ன கொடுத்தாலும் இட் ஓன்ட் பி டிஸ்பிளேடுன்னு சொன்னேன்ல. ஸோ இங்க ஸ்டார்டிங்ல வந்து ஸ்லாஷ் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு கீழே எண்ட் பண்ணும்போது ஸ்டார் ஸ்லாஷ் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லைன் எதுவுமே வந்து வில் நாட் பி கம்பைல்ட் பை த கம்பைலர். ஸோ ஆர்டினோ கம்பைலர் வந்து இட் வில் நாட் கம்பைல் திஸ் ஸ்கெட்ச் கம்ப்ளீட்லி இந்த பார்ட் ஆஃப் த கோட். அதே மாதிரி தான் இந்த டபுள் ஸ்லாஷ். ஸோ இந்த டபுள் ஸ்லாஷ் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஆர் ரெஃபரன்ஸ். இங்க வந்து செட்டப் ஃபங்க்ஷன் ரன்ஸ் ஒன்ஸ் வென் யூ பிரஸ் ரீஸ்டார்ட் அ பவர் த போர்ட். ஸோ இந்த இது வந்து கம்பைல் பண்ணும்போது போகாது அண்ட் இட் வில் நாட் பி சென்ட் டு ஆர்டினோ போர்ட். ஸோ நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா வாய்ட் செட்டப். ஸோ வாய்ட் செட்டப் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து யூ வில் ஹேவ் டு இனிஷியலைஸ் த பின் பட்டன். பின் மோட் அப்படிங்கிறது இன்பில்ட்டாவே இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். லைக் ஃபார் எல்இடி ஒரு பின் கான்ஃபிகரேஷனுக்காக இன்பில்ட்டாவே இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ எல்இடி பில்டின் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஆல்சோ பில்டின் ஃபங்க்ஷன் தட் இஸ் ஃபார் விச் ரெப்ரசன்ஸ் பின் 13 டிஜிட்டல் பின் 13ஓட. ஸோ அனலாக் பின்ஸ் வந்து என்னென்ன சொல்லுங்க, லைக் 0 to A5 வரைக்கும் அனலாக் பின்ஸ் அண்ட் D0 to D13 வரைக்கும் இருக்க பின்ஸ் எல்லாம் டிஜிட்டல் பின்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிளிங்க் ஆப்ஷன் பண்றோம்னா திஸ் இஸ் கோயிங் டு பி டிஜிட்டல் பின். ஸோ அதுக்கு வந்து எல்இடி பில்டின் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல அந்த அனலாக் டிஜிட்டல் பின்னோட அவுட்புட் வந்து வில் கெட் ஸ்டோர்ட். ஸோ அவுட்புட் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் ஆல்ரெடி அண்ட் டிஃபால்ட் பில்டின் ஃபங்க்ஷன். ஸோ அவுட்புட்னா அந்த எல்இடி பின் அந்த டிஜிட்டல் பின்ல வந்து 13 அப்படிங்கிற பின்ல வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகுதோ வில் பி டேக்கன் அஸ் அவுட்புட் அண்ட் வில் பி ஸ்டோர்ட் இன் எல்இடி பில்டின் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல.
ஓகே, ஸோ எல்இடி பில்ட்-இன் வந்து ரெப்ரசன்ஸ் பின் 13. ஓகே, ஸோ பின் 13ல வந்து வரது வந்து அவுட்புட்டா ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த வாய்ட் செட்டப்போட ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதோட வாய்ட் செட்டப் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா வாய்ட் லூப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ வாய்ட் லூப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வரும்போது டிஜிட்டல் ஹை, ஸோ டிஜிட்டல் ரைட் அண்ட் டிஜிட்டல் டிலே அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்றோம். ஸோ டிஜிட்டல் ரைட் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண அந்த டிஜிட்டல் சென்சார் டிஜிட்டல் அவுட்புட் பின் நம்ம சொன்ன 13 பின். ஸோ அந்த பின்னை வந்து ஹை அப்படின்னு நம்ம செட் பண்ணுவோம் யூசிங் இந்த லூப். வாய்ட் லூப் யூஸ் பண்ணோம்னா வாட் வில் ஹேப்பன், இட் வில் இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லா வந்து வில் ரன் ஓவர் அண்ட் ஓவர், திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இட் வில் நாட் ஸ்டாப் அன்லெஸ் வி டெல் தெம் டு ஸ்டாப். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து அந்த ஸ்கெட்சை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற வரைக்கும் இட் ஒன்ட் ஸ்டாப். ஸோ அது வரைக்கும் திஸ் லைன்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஓவர் அண்ட் ஓவர். ஸோ டிஜிட்டல் ரைட் அப்படின்னா அந்த டிஜிட்டல் பின் நான் சொன்னல அந்த பின் 13, அந்த பின் 13 வந்து வில் பி செட் ஆஸ் ஹை. இந்த டிஜிட்டல் பின் 13 வந்து ஹைனா இட் வில் பி 1. ஸோ அது வந்து ஹைனா பிளிங்க் ஆகும் லைக் லைட் வந்து எரியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டிலே, அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இந்த செமிகாலன் செல்ஸ் இந்த லைன், இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சது, நெக்ஸ்ட் லைனுக்கு போய் நெக்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் டிலே அப்படிங்கிற லைனுக்கு வரும். ஸோ டிலே அப்படிங்கிற லைனுக்கு வரும்போது 1000 ரெப்ரசன்ஸ் 1 செகண்ட். ஓகேவா? ஸோ டிலே அப்படின்னா ஒரு கேப் விடும், லைக் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும். லைக் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிட்டு அடுத்த லைன் போகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த டிலே அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அன் இன்பில்ட் வேரியபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் டிஜிட்டல் ரைட் எல்இடி பில்ட்-இன் லோ. ஸோ எல்இடி பில்ட்-இன்னா ஆஸ் ஐ செட் டிஜிட்டல் பின் 13 வந்து லோ அப்படின்ட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ லோ அப்படின்னு கொடுக்கும் போது அதோட வேல்யூ 0 ஆகும். அப்போ லைட் என்ன ஆகும், பிளிங்க் ஆகிறது ஸ்டாப் ஆகும். ஸோ அப்போ டிஜிட்டல் ரைட் வந்து லோ ஆயிரும் அண்ட் டிலே வந்து 1000. அதே மாதிரி 1 செகண்ட் வெயிட் பண்ணு அண்ட் அகைன் வாட் வில் ஹேப்பன், இட் வில் அகைன் கோ பெர்ஃபார்ம் திஸ் ஆக்ஷன். ஸோ பில்ட்-இன் ஐ மறுபடியும் ஹைக்கு போகும், அப்புறம் டிலே ஆகும், லோக்கு வரும், டிலே ஆகும், அப்புறம் மறுபடியும் ஹைக்கு போகும். ஸோ திஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஓவர் அண்ட் ஓவர் அகைன். ஸோ இந்த இதை வந்து வெல் கம்பைலிங், ஸோ இப்போ இந்த கோட் வந்து வி ஹாவ் டன் இட் அண்ட் இப்போ வந்து இதை கம்பைல் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். ஸோ வெரிஃபை பண்ணும்போது யுவர் ஸ்கெட்ச் வில் பி கம்பைலிங் ஸ்கெட்ச் அப்படின்னு காமிக்கும். ஸோ பேசிக்கா வந்து நம்மளோட ஆர்டினோ போர்டு எப்படி வந்து ஓடணும், லைக் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த கோடே தேவைப்படுது. அதனால தான் வி ஆர் டெல்லிங் இட் அஸ் ஸ்கெட்ச். நம்ம ஸ்கெட்ச் போட்டு அந்த ஆர்டினோ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல போறோம். ஸோ கம்பைல் ஆனதுக்கு அப்புறம் டன் கம்பைலிங் அப்படின்னு காமிக்கும். அண்ட் இஃப் தேர் இஸ் சம் எரர்னா இட் வில் ஷோ எந்த லைன்ல எரர் இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்க எந்த எரருமே இல்லை, ஸோ அதனால டன் கம்பைலிங் அப்படின்னு வரும். ஸோ டன் கம்பைலிங் முடிச்சதுக்கு அப்புறம் யூ ஹாவ் டு அப்லோட் திஸ். ஸோ வென் யூ அப்லோட் திஸ், இங்க வந்து லைக் உங்க போர்ட் காமிக்கும், எந்த போர்ட் சீரியல் போர்ட் கூட கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது. லைக் உங்க ஆர்டினோ போர்ட் எந்த ஆர்டினோ 1ஆ ஆர்டினோ 2ஆ அப்படின்ட்டு லைக் எந்த போர்ட் கூட கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லணும். when you click OK, it will get compiled, upload ஆக ஆரம்பிக்கும். Since I have not connected any Arduino board with this, it will show an error. ஏன்னா I haven't connected any Arduino board with this, அந்த ஒரு போர்ட் கூட எதுவும் கனெக்ட் பண்ணல, ஸோ அதனால எரர் காமிக்கும். when you connect this with your port and you set up all the circuits with the Arduino, உங்களோட இந்த ப்ரோக்ராம் வந்து will execute லைக் ஒரு செகண்ட் லைட் ஆன் ஆகும், ஒரு செகண்ட் லைட் ஆஃப் ஆகும். ஸோ இதை வந்து நம்மளால இப்போ யூ கேனாட் சி. ஸோ இப்போ வந்து நம்ம இது ஆன்லைன் சிமுலேஷன்ல வேணா பண்ணலாம். லைக் தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு ஷோ யூ ஹவு இட் இஸ் ஒர்க்கிங், இந்த கோட் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங் அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து டு ரன் திஸ் வி ஆர் யூசிங் Tinkercad அப்படின்ட்டு ஒரு வெப்சைட்ல வந்து வி பீன் யூசிங் திஸ் ஆன்லைன் சிமுலேஷன். ஸோ இப்போ நம்ம பண்ற இந்த கோடை வந்து வி கேன் டூ திஸ் வியா Tinkercad. ஸோ Tinkercad இஸ் நத்திங் பட் இப்போ நம்ம யூஸ் பண்ற ஆர்டினோ போர்டு ஆகட்டும், ஒரு எல்இடி லைட் ஆகட்டும், எல்லாமே வந்து வெர்ச்சுவலா வி கேன் யூஸ் இட். அதோட யூசேஜ் வந்து கம்ப்ளீட்டா இட் வில் பி வெர்ச்சுவலி. ஸோ தட் நீங்க ஹார்ட்வேரா யூ நீட் நாட் டூ இட். நீங்க வந்து வெர்ச்சுவலாவே பண்ணி அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு யூ கேன் செக் இட் வியா Tinkercad, அந்த மாதிரி ஒரு ஆன்லைன் சிமுலேஷன்ல. ஸோ இந்த ஆன்லைன் சிமுலேஷனை வந்து சாய் பிரகாஷ் வில் டேக் ஓவர்.
எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். Do you guys have any doubt till now? Do you guys have any doubt? The Arduino basic sketch பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? No. Okay, Nandini, shall I take over? Yes, okay. Okay, fine. ஸோ இப்போ guys எல்லாரும் போய் உங்களோட லேப்டாப்போ இல்லை ஃபோனோ எடுத்துக்கோங்க. பட் ஃபோனில் ட்ரை பண்ணிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ பிட் டிஃபிகல்ட் பிகாஸ் அதோட இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ லேப்ஸ் பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் கோ டு யுவர் க்ரோம் அண்ட் சர்ச் ஃபார் Tinkercad. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு Tinkercad வெப்சைட் ஓப்பன் ஆனதும் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஜாயின் அவுன் அண்ட் சைன் இன். ஸோ பேசிக்காக நம்ம சைன் இன் பண்ணால் போதும். அண்ட் சைன் இன் வித் கூகுள், ஈஸியஸ்ட் ஆப்ஷன். Yeah, thanks Nandini for sharing the link. ஸோ எல்லாரும் ப்ராபபிளி சைன் இன் பண்ணி உள்ளே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் டூயிங், ஸோ உள்ளே வந்துட்டீங்கன்னா ஜஸ்ட் கிவ் மீ எஸ், அவ்வளோதான். ஸோ தட் ஐ நோ தட் யூ guys are in. Shall I move further? Continue பண்ணட்டா இல்லை வெயிட் பண்ணட்டா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் உள்ளே லாகின் பண்ணதும் நம்ம கீழே நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கிற சர்க்கியூட்ஸ் காட்டும் அண்ட் நியூ சர்க்கியூட் கிரியேட் பண்ணுற ஆப்ஷனும் காட்டும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி கிரியேட் நியூ சர்க்கியூட்னு ஓப்பன் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் வி ஓப்பன் இட், நம்மளுக்கு பிளெயின் ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் கிடைக்கும் அண்ட் விச் இஸ் கோயிங் டு பி அ ஒர்க் ஸ்பேஸ். அண்ட் நம்மளோட ரைட் சைடில் வந்து நம்மளோட காம்போனன்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். அண்ட் Tinkercadல பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் சில காம்போனன்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், சில காம்போனன்ட்ஸ் அவைலபிளாக இருக்காது. அண்ட் சில சர்க்கியூட்ஸ் வந்து ஆல்ரெடி இன்டர்ஃபேஸ் பண்ணி அவைலபிளாக ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸில் போய் நான் Arduino அப்படின்னு செலக்ட் பண்ணேன்னா there are some circuits which are already integrated and readily available, and இதோட கோடும் ஆல்ரெடி கோட் பண்ணி ரெடியாக இருக்கும். ஸோ நம்ம டைரெக்டாக இதுக்குள்ளே போகாமல் பேசிக்ஸில் போயிட்டு பேசிக் காம்போனன்ட்ஸில் போயிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லா காம்போனன்ட்ஸும் காட்டும், இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸும் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதில் நம்ம Arduino Uno செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் யூ ரிமெம்பர் இட் ரைட், நான் உங்களுக்கு லில்லி பேடோட ஒரு சின்ன வெர்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி, அண்ட் இதுதான் அந்த சின்ன வெர்ஷன் அட்டினி. ஸோ இந்த அட்டினி போர்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை இன்டர்ஃபேஸ் பண்ணி ஒரு பிரேக் அவுட் போர்ட் மாதிரி யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ இப்படி யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக ஒரு சின்ன ஐசி மாதிரி. ஸோ இஃப் இந்த கேஸ் வி ஆர் கோயிங் டு டூ சம் மைன்யூட் சர்க்கியூட்ஸ், ரொம்ப சின்னதாக கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சென்சார் டிசைன் பண்ணி அண்ட் அந்த சென்சாரை வந்து நம்ம ஒரு கண்ட்ரோலர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணோம்னா வி கேன் யூஸ் அட்டினி. ஸோ லெட்ஸ் கெட் பேக் ஓவர் ஹியர் அண்ட் மறுபடியும் பேசிக்ஸில் போயிட்டு நம்மளுக்கு தேவையான ஒரு எல்இடி, பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு டிஜிட்டல் அவுட்புட் இருக்கிற ஒரு பேசிக் கனெக்ஷன் அண்ட் ஒரு பேசிக் பிளிங்க் சர்க்கியூட். ஸோ நம்மளுக்கு தேவையான கனெக்ஷன்ஸ் இவ்வளோ தான், வேறு எதுவுமே இல்லை. அண்ட் லிட்ரலி யூ கேன் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் யுவர் காம்போனன்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கனெக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். பேசிக்காக நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் வி ஆர் கோயிங் டு நீட் ஜஸ்ட் பாசிட்டிவ் டெர்மினல் விச் இஸ் ஆர் அவுட்புட் டெர்மினல். அண்ட் நான் பின் 13லேருந்து இருக்கிறேன், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பின்னில் வேணாலும் யூ கேன் ஜஸ்ட் கனெக்டட் டு எனி பின், இட்ஸ் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். அண்ட் அடுத்த பின்னை வந்து கிரவுண்ட் பண்ணிக்கணும், நம்மளோட கேத்தோட வந்து கிரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளிங்க் சர்க்கியூட், ஒரு ரிக்வயர்ட் பிளிங்க் சர்க்கியூட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அண்ட் நவ் இதை வந்து இப்போ கோட் பண்ணி பார்க்கலாம்.
ஆர் ஸ்கெட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு பிளாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ பிஃபோர் கெட்டிங் அன் இன்ட்ரோ இன் பிளாக்ஸ் நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட்டுக்கு போகலாம். ஐ மீன் நம்ம இது வரைக்கும் ஆர்டினோ ஐடியில் பார்த்த கான்செப்ட்டுக்கு போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினோ ஐடியில் பார்த்த மாதிரி நம்மளோட ப்ரோக்ராமிங் இதில் இருக்குது. ஸோ பேசிக்காக இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வாய்ட் செட்டப் அண்ட் ஒரு வாய்ட் லூப். அண்ட் அந்த வாய்ட் செட்டப்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட பின் மோட், எந்த பின் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ பின் 13 வந்து என்னோட அவுட்புட்டாக இருக்கணும். இஃப் இந்த கேஸ் நான் ஒரு பட்டன் யூஸ் பண்ணுறேன், இன்ஸ்டெட் ஆஃப் an LED ஐம் கோயிங் டு யூஸ் அ பட்டன் அப்படின்னா அந்த பட்டன் வந்து ஆன் ஸ்டேட்ல இருந்து நம்மளுக்கு இன்புட் தான் கொடுக்க போகுது. பட்டனுக்கு வந்து நம்ம அவுட்புட் கொடுக்க போகிறது இல்லை. பட்டன் கிட்ட இருந்தால் நம்மளுக்கு இன்புட் வரப்போகுது. ஸோ நம்ம இங்கே இப்போ எங்கள் அவுட்புட்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறத நம்ம இன்புட்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வேரிஸ் ஃப்ரம் கனெக்ஷன்ஸ். ஓகே. அண்ட் வாய்ட் லூப்ல பார்த்தீங்கன்னா ஆன்ல இருக்கணும், எந்த பர்டிகுலர் டைம்ல ஆன்ல இருக்கணும் அண்ட் எந்த பர்டிகுலர் டைம்ல ஆஃப்ல இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் கமாண்ட் கொடுத்துருக்கோம். அண்ட் அது எவ்வளோ நேரம் நடக்கணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து நம்ம மில்லி செகண்ட்ஸ்ல இது பண்ணுறோம், மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக ஒரு கோட், பேசிக் கோட். அண்ட் இதை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப டிம்மாக தான் எரியும். ப்ராப்ளி தெரியுதா? ஐ திங்க் இஸ் இட் விசிபிள்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி வந்து 1 செகண்ட் ஆன் ஆகுது அண்ட் 1 செகண்ட் ஆஃப் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம ஆர்டினோ ஐடியில் பார்த்த ஒரு பேசிக் கோட். ஸோ இந்த கோட், இஃப் யூ ஆர் நியூ டு கோடிங் அண்ட் இஃப் யூ ஹவ் நோ இன்ட்ரெஸ்ட் இன் கோடிங், லிட்டரலாக என்ன மாதிரி எனக்கு வந்து ஆர்டினோ யூஸ் பண்ண பிடிக்கும் அண்ட் ஐ லைக் டு யூஸ் இட். பட் த மெயின் ப்ராப்ளம் வித் மீ இஸ் ஐ எம் நாட் ஸோ ஃபெமிலியர் வித் கோடிங் அண்ட் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கோடிங். ஏன்னா அது எனக்கு பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்றது, கொச்சன்னு இருக்கும். ஸோ அதனால இஃப் யூ ஆர் நியூ அண்ட் இஃப் யூ வாண்ட் கெட் எப்படி சொல்றது, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகணும், நம்ம எப்படியாவது கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஆர்டினோ கோடிங் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிங்கர்கேட்ல வி ஹேவ் பெட்டர் ஆப்ஷன், பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பிளாக்ஸ்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹேவ் லிட்டரலி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ளூ பிளாக் வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம அந்த டெக்ஸ்ட் வெர்ஷனில் பார்த்தோம் இந்த அந்த எல்இடி வந்து இப்போ ஆன் ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படின்றத. ஸோ இது வந்து லிட்டரலாக ஒரு பிளாக் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த டிலேவோட கண்டிஷனை வந்து இந்த லிட்டரலாக வந்து மறுபடியும் இங்கே பிளாக் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நான் இப்போ இங்கே வேரி பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், எவ்வளோ செகண்ட் ஆன் ஆர் ஆஃபில் இருக்கணும் அண்ட் எவ்வளோ செகண்ட் வந்து ஆஃபில் இருக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஆன்ல இருக்கணுமா இல்லை ஹைல இருக்கணுமா லோல இருக்கணுமா எப்படி இருக்கணும் அப்படின்றத அந்த பர்டிகுலர் எல்இடி வந்து எந்த பர்டிகுலர் டைம்ல ஆன்ல இருக்கணும், எந்த பர்டிகுலர் டைம்ல ஆஃப்ல இருக்கணும்ன்றதை மென்ஷன் பண்ணிட்டு, அண்ட் இஃப் ஐ ஸ்டார்ட் ஸ்டிமுலேட்டிங் திஸ் அகைன் இட் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் தி சேம் ஆக்ஷன். ஸோ உங்களுக்கு திருப்பியும் அதே ஆக்ஷன் தான் நடக்க போகுது, அதே பிளிங்க் ஆக்ஷன் தான் நடக்க போகுது. ஸோ இந்த பிளாக்ஸை வச்சு உங்களுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் இதுதான். ஸோ தட் இஃப் யூ ஆர் நியூ டு ஆர்டினோ அண்ட் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கோடிங் ஆர் யூ ஜஸ்ட் வாண்ட் லேர்ன் கோடிங் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிளாக்ஸ் அரேஞ்ச் பண்ண கற்றுக்கிட்டு, இந்த பிளாக்ஸ் ஓகே இதை இந்த மாதிரி வைக்கலாம், இது இந்த மாதிரி வைக்கலாம், ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு லாஜிக் வேணும் அவ்வளோதான். அந்த லாஜிக்கு பேஸ் பண்ண மாதிரி நம்மளோட கனெக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டே வந்தோம்னா, ஐ மீன் நம்மளோட பிளாக் லிங்க் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, இந்த லிங்க்கை வச்ச பிறகு நம்ம போயிட்டு நம்மளோட டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே கோட் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து வி ஆர் டன் வித் ஆர் பிளிங்க், ரைட்? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், நம்மளோட எல்இடியை டெலிட் பண்ணிட்டு அண்ட் ரெசிஸ்டரையும் டெலிட் பண்ணிடுவோம். அண்ட் யா, லெட் மீ யூஸ் அன் அல்ட்ராசோனிக் சென்சார். ஓகே, ஸோ நீங்களும் அல்ட்ராசோனிக் சென்சார் எடுத்துக்கோங்க இஃப் யூ ஆர் டூயிங் அ ஹேண்ட்ஸ் ஆன். அண்ட் இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரில் நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு ஸ்லைடில் காமிச்சப்போ ஒரு சென்சார் காமிச்சேன், கரெக்டாக? இட் ஹேட் 2 சிக்னல் ட்ரான்ஸ்ஃபர், ஒன்று வந்து இன்புட் அண்ட் ஒன்று வந்து எக்கோ அண்ட் இன்னொன்று வந்து ட்ரிகர். ஓகேவா? பட் இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சிங்கிள் லைன், ஒரே ஒரு கனெக்ஷன் தான், கரெக்டா? ஸோ இதில் எப்படி சிக்னல் இருக்க போகுதுன்னா இன்புட்டும் இதில் தான், அவுட்புட்டும் இதில் தான், எல்லாமே இதில் தான். ஸோ அதனால இது வந்து ஆக்சுவலாக டிஜிட்டல் சிக்னல் தான் ப்ரொவைட் பண்ண போகுது. ஸோ வி கேன் டைரக்ட்லி கனெக்ட் இட் டு அ டிஜிட்டல் சிக்னல். அண்ட் இந்த 5 வோல்ட்ஸை தூக்கிட்டு வந்து நம்மளோட 5 வோல்ட்ஸில் கனெக்ட் பண்ணலாம். 5 வோல்ட்ஸில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அண்ட் நம்மளோட கிரவுண்டை வந்து கிரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேசிக்காக நம்ம வந்து அல்ட்ராசோனிக்கோட பேசிக் இன்டர்ஃபேஸ் முடிச்சிட்டோம். நம்ம ஒன்றும் இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ஜென்ரேட் ஆகிற அவுட்புட்டை வி ஆர் கோயிங் டு சீ மா சீரியல் மானிட்டர். ஸோ உங்களுக்கு நந்தினி வந்து ஆர்டினோ ஐடியில் சீரியல் மானிட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க.
ஸோ இதுலேயும் நம்மளுக்கு சீரியல் மானிட்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட சீரியல் மானிட்டர். லிட்டரலாக இதே மாதிரி தான் ஆர்டினோ ஐடியிலையும் இருக்கும். ஸோ பிஃபோர் தட் இந்த பிளாக்கை டெலிட் பண்ணிடலாம். அண்ட் நவ் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார், கரெக்டா? அண்ட் இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் நம்மளுக்கு இன்புட் தான் கொடுக்க போகுது. ஸோ நம்ம இன்புட் பிளாக்ஸில் போய் பார்த்தோம்னா வி ஹாவ் சம் வேல்யூஸ் ரைட் ஹியர், கரெக்டா? அண்ட் இந்த வேல்யூஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ தட் இப்போ வந்து டைரக்டா நம்ம இந்த பின் 13ல இருந்து பிளிங்க் கொடுத்த மாதிரி டைரக்டா கனெக்ஷன் கொடுக்கலாம். ஆர் வி கேன் செட் அ வேரியபிள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு வேரியபிள் செட் பண்ணி அந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கு ஒரு இது கொடுக்க போறேன். அண்ட் ஐ எம் கோயிங் டு செட் தட் வேரியபிள் ஆஸ் ஏ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அதுக்கு ஒரு வேரியபிள் செட் பண்றேன். அண்ட் இந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கு அசைன் ஆக போற வேல்யூ வந்து இந்த ரீட் அல்ட்ராசானிக் டிஸ்டன்ஸ் சென்சார், இந்த பர்டிகுலர் பிளாக் நான் இங்க இது பண்ணியிருக்கேன். அண்ட் நம்மளோட ட்ரிகர் பின் வந்து நான் எங்க கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா 7th பின்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்க எந்த பின்ல செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பின்ஸஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் யூ ஆர் டன் வித் தட், செக் தட் யுவர் எக்கோ பின் இஸ் செலக்டட் ஆஸ் சேம் ஆஸ் ட்ரிகர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். பிகாஸ் நம்ம பிபிடியில பார்த்த அல்ட்ராசானிக் சென்சாருக்கு வந்து பார்த்தீங்க எப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எக்கோ அண்ட் ஒரு ட்ரிகர் பின் இருந்தது, கரெக்டா? ஸோ அந்த கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற அல்ட்ராசானிக் சென்சாருக்கு வந்து சேம் ஆஸ் ட்ரிகர்ன்ற ஆப்ஷன் தான் இருக்கு. ஏன்னா ஒரே இதுல தான் இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுக்க போகுது. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நவ் நம்ம வந்து பேசிக்கா இதை வந்து சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டோம். இல்லை நம்மளோட வேல்யூஸ் வந்து இன்ச்சஸ்ல இருக்கணும்னா இன்ச்சஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு வந்து செட் ஆயிடும். ஸோ அல்ட்ராசானிக்ல இருந்து வர வேல்யூஸ் வந்து ஏ அப்படின்ற ஒரு பர்டிகுலர் வேரியபிளுக்கு செட் பண்ணிட்டோம். அண்ட் திஸ் வேரியபிள் இஸ் கோயிங் டு ஹேவ் ஆல் திஸ் டேட்டாஸ். ஓகேவா? இந்த அல்ட்ராசானிக் சென்சார்ல இருந்து வர டேட்டா எல்லாமே இந்த பர்டிகுலர் ஏ வேரியபிள் தான் செட் ஆக போகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா என்னோட இன்புட்டை வந்து பார்க்கணும், கரெக்டா? நம்ம டிஸ்பிளே யூஸ் பண்றோம்னா பரவாயில்ல, வி கேன் ஹேவ் அ டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி இந்த டிஸ்பிளேல ஓகே இதுதான் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இஃப் யூ ஆர் நாட் யூசிங் அ டிஸ்பிளே அப்படின்னா நம்மளுக்கு எப்படி என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கணும்ல. ஸோ அது பார்க்கறதுக்காக நம்ம சீரியல் பிரிண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சீரியல் பிரிண்ட்ல என்ன பண்ண போறோம்னா எனக்கு வந்து மெஷர்மெண்ட் அப்படின்னு சும்மா ஒரு டைட்டில் கொடுக்குறேன். ஸோ பேசிக்கலா நீங்க சீரியல் மானிட்டர்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம உங்களோட கோட்ல வந்து சீரியல் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தே ஆகணும். சீரியல் பிரிண்ட் கொடுத்தாதான் நம்ம அவுட்புட்டா வரணும் அப்படின்ற நினைக்கிற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டா வரும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட்ல ஐ மீன் அந்த சீரியல் மானிட்டர்ல வந்து நம்மளுக்கு அவுட்புட்டே காமிக்காது. இட் வில் பி கிளியர் ஆஸ் எனஃப். நம்ம வந்து டைரக்டா அவுட்புட் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து மெஷர்மெண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட இது வந்து நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ற இது ஆப்ஷன் வந்து அடுத்த லைன்ல தான் இருக்கணும். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் இட் டு பி கண்டினியூங் இன் த சேம் லைன். ஸோ அதனால வித் நியூ லைன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா என்னோட ஏயோட வேல்யூவை நான் இங்கே பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ இந்த ஏயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணதுக்கு ஐம் கோயிங் டு ஜஸ்ட் கோ டு வேரியபிள்ஸ் அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் திஸ் ஏ ஓவர் ஹியர். ஸோ இங்கே சேவ் ஆன ஏயோட வேல்யூஸ் இந்த அல்ட்ராசோனிக் வேல்யூஸ் வந்து இந்த ஏல சேவ் ஆயிருக்கும். அண்ட் திஸ் ஏ இந்த ஏவை தூக்கிட்டு வந்து நான் இங்கே போட்டுட்டேன். ஸோ இப்போ சிம்பிளா நான் ஸ்டார்ட் ஸ்டிமுலேஷன் கொடுத்தேன்னா ஐம் கோயிங் டு ஹேவ் மை வேல்யூஸ் ஓவர் ஹியர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே டிஸ்டன்ஸ் வேரி பண்ணேன்னா என்னோட சீரியல் மானிட்டர்லையும் என்னோட அவுட்புட் வேரி ஆகுது. இஃப் ஐ எம் வேரிங் ஓவர் ஹியர் அண்ட் அகைன் இட் வேரிஸ் ஓவர் தேர், இட் இஸ் லிட்டரலி கோயிங் டு சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி பிளாக்ஸை வச்சு நம்ம ஈஸியாக டிசைன் பண்ணலாம். ஆர் இப்போ வந்து நம்ம பிளாக்ல பார்த்துட்டோம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ உங்கள் திங்கர் கேட்ல அகைன் நான் சொன்ன மாதிரி இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கன்வெர்ட் திஸ் அஸ் டெக்ஸ்ட். ஸோ ஒன்ஸ் ஐ கன்வெர்ட் திஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா நான் போட்ட பிளாக்கோட கம்ப்ளீட் கோட் இங்கே வந்துடும். பிகாஸ் நம்மளுக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரக்டா சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி ஈஸியாக அசைன் பண்ணிட்டோம். பட் நம்மளுக்கு அல்ட்ராசானிக் சென்சார்லேருந்து வர அவுட்புட்டை சென்டிமீட்டர்ஸ் கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம லிட்டரலாக ஒரு கால்குலேஷன் போடணும். we have to multiply it with this value and then வர வேல்யூ தான் நம்ம சென்டிமீட்டர்ஸ்ல டிஸ்பிளே பண்ணணும். இஃப் இந்த கேஸ் ஐம் கோயிங் டு யூஸ் இட் இன் இன்ச்சஸ் அப்படின்னா
அதுக்கு தேவையான மல்டிப்ளிகண்டான வேல்யூ வந்து நான் இங்கே தூக்கிட்டு வந்து பிளேஸ் பண்ணி அதை வச்சு மல்டிப்ளை பண்ணி அப்போ தான் என்னால் இன்ச்சஸில் வந்து அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ பேசிக்காக இஃப் யூர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கோடிங்னா நம்ம இது மாதிரி பிளாக்ஸ் யூஸ் பண்ணி 1 by 1 பேசிக் லாஜிக் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த பேசிக் லாஜிக்கை அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்ல கன்வெர்ட் பண்ணி பார்த்து தென் வி கேன் லேர்ன் கோடிங். இந்த மாதிரி தான் வைக்கணும், ஓகே இந்த மாதிரி இது பேசிக்காக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட அல்ட்ராசானிக் சென்சார். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் டெலிட் திஸ் அல்ட்ராசானிக் சென்சார். இப்போ நம்ம வந்து பேசிக்காக ஒரு இதை பார்த்துட்டோம், டிஜிட்டல் சிக்னல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்துட்டோம். இப்போ பிடபிள்யூஎம் சிக்னல்ஸ் அப்படின்னு சொன்னல, ஸோ பிடபிள்யூஎம் சிக்னலோட எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ சர்வோ மோட்டர் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சர்வோ மோட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எது எங்கெங்கே கனெக்ட் பண்ணணும்னு நம்மளுக்கு காட்டும். சிக்னல்னா இட்ஸ் ஜஸ்ட் இட்ஸ் இன்புட். ஸோ அதனால ஐம் கோயிங் டு ட்ராக் அ வயர் ஓவர் ஹியர் அண்ட் as said we are going to use a PWM signal. So நம்ம இந்த பர்டிகுலர் சிம்பிள் இருக்கிற பின்ஸ்ல தான் கனெக்ட் பண்ணணும், PWM சிக்னல் இருக்கிற பின்ஸ்ல தான் கனெக்ட் பண்ணணும், வேற எதையும் கனெக்ட் பண்ண முடியாது. அண்ட் இஃப் வி கனெக்ட் அப்படின்னாலும் நம்மளோட ரெக்வயர் சேஞ்சஸை அது எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. நம்மளுக்கு அந்த வேரியிங் ஸ்பீட் ஆர் வேரியிங் பொசிஷன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து அதால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த பர்டிகுலர் பின்ஸ் எந்தெந்த பர்டிகுலர் பின்ஸ்ல நம்ம கனெக்ட் பண்ணணுமோ அந்தந்த பர்டிகுலர் பின்ஸ்ல தான் கனெக்ட் பண்ணணும். அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் சர்வோ மோட்டர்ஸ் டேட்டா ஷீட். ஸோ பிஃபோர் நம்ம எந்த காம்போனன்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இருந்தாலும் ஒரு சின்ன அட்வைஸ், நம்ம வந்து ஒரு டேட்டா ஷீட் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்றது பெட்டர். ஏன்னா இப்போ இந்த சர்வோ மோட்டர் வந்து நம்மளுக்கு 5 volts எடுத்துக்கலாம் ஆர் 3.3 volts மினிமல் வோல்டேஜும் எடுக்கலாம். சில சர்வோ மோட்டர்ஸ் வந்து 12 volt எடுக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கனெக்ஷன்ஸை படிச்சு பார்த்து அதுக்கப்புறம் கனெக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா இட் வுட் பி பெட்டர். ஸோ இப்போ அகைன் லெட்ஸ் கோ ஃபார் கோடிங் அண்ட் இதை டெலிட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அவுட்புட் தான் ப்ரொவைட் பண்ணணும், கரெக்டா? ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் சிம்பிளி நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு பிளாக் அவைலபிளாக இருக்கு, ரொட்டேட் சர்வோ ஆன் பின், பிளேஸ் இட் ஓவர் ஹியர். அண்ட் இந்த பின்னை நம்ம எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம், வி ஹவ் கனெக்டட் டு அ PWM பின் அண்ட் இட்ஸ் அ 9th பின். அண்ட் நம்ம எவ்வளோ ரொட்டேட் ஆகணும்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ நான் இதை வந்து 20 மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் ஐ எம் ஆடிங் அ டிலே ஓவர் ஹியர். ஸோ ஒரு 1 second டிலேக்கு அப்புறமா இது சேஞ்ச் ஆகணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறமா நான் மறுபடியும் பிளாக் டூப்ளிகேட் பண்ணி ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் திஸ் as 40 and again I am going to duplicate the same block, place over here, and I am going to add this to 60. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 20° ரொட்டேஷன் கொடுக்கும், நெக்ஸ்ட் வந்து ஒரு 40° ரொட்டேஷன் கொடுக்கும், அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 60° ரொட்டேஷன் கொடுக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு 1 second கேப்லேயே நடக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பேசிக் அல்காரிதம். ஸோ இப்போ இந்த பேசிக் அல்காரிதமை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி பார்க்கலாம் பிளாக்ஸில் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டிமுலேஷனில் பார்க்கலாம் கரெக்டாக அந்த 40° ஆங்கிள் 40° ரொட்டேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு 20-20 இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். நீங்கள் அந்த சேஞ்சஸை வந்து நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதையே ஸ்டாப் ஸ்டிமுலேஷன் கொடுத்துட்டு அண்ட் ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் திஸ் டு அ டெக்ஸ்ட். நீங்கள் பார்க்கலாம் நான் அங்கே மென்ஷன் பண்ண கோட் அண்ட் அங்கே மென்ஷன் பண்ண பிளாக் கம்ப்ளீட்டாக இங்கேயும் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ நான் கொடுத்த 20° ஆங்கிள், நான் கொடுத்த 40° ஆங்கிள் அண்ட் நான் கொடுத்த 60° ஆங்கிள். அண்ட் எஸ்பெஷலி இங்கே நான் மென்ஷன் பண்ண வேண்டியது என்னன்னா include server.h. So if you are going to use any digital or PWM sensors or PWM output இருக்கிற ஏதாவது ஒரு இன்புட் ஆர் அவுட்புட் இருக்கிற ஒரு கனெக்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம டெஃபினட்டாக ஒரு லைப்ரரியை இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்மளால வந்து பர்டிகுலர் ஆக்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம டைரக்டாக ஒரு மிஷினுக்கு வந்து ஆங்கிள் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்லி கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அந்த பர்டிகுலர் ஆங்கிள் அப்படின்ற ஒரு கான்செப்டை ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி ஒரு லைப்ரரியாக இன்க்ளூட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்மளோட பேசிக் ஒர்க் என்னன்னா we just need to include it. ஸோ அதுதான் பேசிக். ஸோ இப்போ நம்மளுக்கு ஈஸியாக கோட் பண்ணாதவங்களுக்கும் நம்ம இதை வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வாட் வி ஆர் கோயிங் டு see is அனலாக் சிக்னல். கடைசியாக ஒரு அனலாக் சிக்னல் அதான் கேட்ச் வேற விட்டாச்சு. கேட்ச் வேற விட்டாச்சு. நான் வரல ஏண்டா அங்க போறியா? நான் வரல அப்படியே அவன் நான் வரல அப்படியே அவன். So guys unmute பண்ணிக்கோங்க. I mean mute பண்ணிக்கோங்க. ஏண்டா ஜோக்கர் அவன் எங்கடா இருந்தானே இல்லடா டேய் போன வாட்டி 9 பேர்டா. இப்போ நீ வெளிய போறனா அவன் எங்க டீம்
லைன் அப் சொல்லிட்டாங்க. யாராவது போறீங்களா? தேங்க்யூ. ஸோ இப்போ ஒரு அனலாக் சிக்னல் ஒரு கான்செப்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று வந்து எல்டிஆர் அண்ட் நம்மளோட ஃபோட்டோ ரெஜிஸ்டர் அண்ட் ஒரு டெம்பரேச்சர் சென்சார். இதெல்லாம் தான் நம்மளுக்கு அனலாகில் அவைலபிளாக இருக்கிறது. ஸோ டெல் சென்சாரும் அனலாக் அவுட்புட் தான். ஸோ நம்ம வந்து பேசிக்காக ஒரு டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த டெம்பரேச்சர் சென்சாரில் பார்த்தீங்கன்னா 3 பின்ஸ் இருக்கும். ஒரு வி அவுட், ஒரு பவர், ஒரு கிரவுண்ட். ஸோ இந்த வி அவுட்டை தூக்கி ஐம் கோயிங் டு கனெக்ட் டு A0 and in the ground தூக்கி ground and this I am going to give it to my 5 volts. இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் அனலாக் இன்டர்ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கு ஆல்ரெடி 3 பின் இருக்கு. இஃப் இந்த கேஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ் அ டில்ட் சென்சார் அப்படின்னா இந்த 2 பின் கான்ஃபிகரேஷனில் நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு புல் டவுன் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுற மாதிரியே இங்கேயும் நம்ம ஒரு புல் டவுன் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கோடுக்கு போயிட்டு நம்மளோட இன்புட்க்கு போனோம்னா வி ஹாவ் ஆர் பிளாக் அவைலபிள். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும்னா நம்மளோட அனலாக் ரீட் கொடுத்து என்ன ரீட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அண்ட் பிஃபோர் தட் வி நீட் டு ஆட் திஸ் வேல்யூ டு அ வேரியபிள். நம்ம அல்ட்ராசானிக்ல யூஸ் பண்ண மாதிரி. ஸோ அகெயின் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அண்ட் வேரியபிள் ஏ. ஸோ செட் அப்படின்ற ஒரு பிளாக்கை தூக்கி அண்ட் இந்த பர்டிகுலர் பிளாக்கு நான் இதை அசைன் பண்ண போகிறேன். ஸோ ரீட் அ டெம்பரேச்சர் சென்சார் அட் பின் A0 அண்ட் இது வந்து செல்சியஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இருக்குது. அண்ட் நான் இப்போ இதுக்கு ஈஸியாக டைரக்டாக அவுட்புட்டை வந்து சீரியல் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ சீரியல் பிரிண்ட்டை தூக்கிட்டு வந்து வச்சுட்டேன். அண்ட் இந்த சீரியல் பிரிண்ட்டில் ஆஸ் பிஃபோர் ஏவோட வேல்யூ டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு கொடுத்துட்டேன். அண்ட் திஸ் ஹேஸ் டு ஹேப்பன் ஃபார் எவ்ரி 1 செகண்ட் அப்படின்னு ஒரு டிலே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஏவோட வேல்யூ வந்து சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் ஆகும் அண்ட் அதோட வேல்யூ வந்து செல்சியஸில் இருக்கும். ஸோ இப்போ இதை ஸ்டிமுலேட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட வேல்யூ வந்து இங்கே வேரியேஷன் காட்டும். ஸோ இப்போ நான் வேரி பண்ண டெம்பரேச்சரோட இது டிகிரிஸ் வேரி பண்ண நம்மளுக்கு அங்கே வேல்யூஸில் வந்து வேரி ஆகும் அண்ட் இட் இஸ் இன் செல்சியஸ். அதை மறந்துடாதீங்க. இஃப் இந்த கேஸ் நான் இதை ஃபேரன்ஹைட்டில் மென்ஷன் பண்ணோன்னா அங்கே ஜஸ்ட் அங்கே ஃபேரன்ஹைட் மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ இப்போ இதே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்ன நடக்குது அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம ஈஸியாக அங்கே போய் செல்சியஸில் வேல்யூ காட்டணும்னு ஒரு இதை ஃபங்க்ஷனை கொடுத்துட்டோம். பட் அந்த ஃபங்க்ஷனில் இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் ஒர்க் நடக்குது. ஸோ -40 + 0. அந்த ரிக்வயர்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி தான் நம்மளுக்கு அவுட்புட் காமிக்குது. ஸோ பேசிக்காக டிங்கர்கேட் வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் பிளாட்ஃபார்மாக இருக்கும். பட் இதில் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு காம்பனன்ட்ஸ் நிறைய அவைலபிளாக இல்லை. இப்போ தான் இவங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் தே ஆர் ட்ரைங் டு பிரிங் இட் அப். ஸோ பேசிக்கான காம்பனன்ட்ஸ் வச்சு நீங்கள் ஆர்டினோ ஜஸ்ட் யூ ஆர் கெட்டிங் இன்டு ஆர்டினோ அப்படின்னா நம்ம பேசிக்கான ரெக்வயர்ட் காம்பனன்ட்ஸ் வச்சு பேசிக்காக ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எல்இடி எகிற மாதிரி ஆர் ஒரு பிடபிள்யூஎம் சிக்னலை வச்சு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. யா ஷோர் கிஷோர் அண்ட் இட்ஸ் டன். ஸோ சிமுலேஷன் முடிஞ்சிருச்சு அண்ட் வி ஆர் வைண்டிங் அப். டோன்ட் வரி. ஸோ இதுதான் பேசிக் இன்டர்ஃபேஸ். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிங்கர்கேட் வந்து எல்லாருக்கும் ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ஸோ சாட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா வி கேன் மூவ் ஆன். அண்ட் பிஃபோர் தட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா பேசிக்காக நாங்கள் வந்து MLS ஃபோரம் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்லி இதோட பேசிக் இது அவுட்லே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன். எப்படின்னா இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியும்னா நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்னா அது நீங்கள் எனக்கு சொல்லி தரலாம். இந்த மாதிரி வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ஷேர் அவர் நாலேஜ் அண்ட் கெட் எக்ஸ்போஷர். ஸோ பேசிக்காக இந்த ஒரு கான்செப்டாக தான் இந்த MLS ஃபோரம் அப்படின்றது ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் நாங்கள் வந்து கீழே லிங்க் சாட் பாக்ஸில் வந்து லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜஸ்ட் ரெஜிஸ்டர் இந்த பிலோ லிங்க் அண்ட் யூ வில் பி ரீடைரக்டட் டு அ வாட்ஸ்அப் குரூப். நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த குரூப்பில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்னெல்லாம் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்களும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆர் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டேக்கிங் அ வெபினார் செஷன், உங்களுக்கு வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு இந்த கான்செப்ட் தெரியும் ப்ரோ, நான் வந்து என்னோட எல்லாருக்கும் சொல்லி தரேன், நீங்கள் வந்து கற்றுக்கோங்க அப்படின்னா நீங்கள் வந்து மென்ஷன் அதை சொல்லுங்கள் என்னால் பண்ண முடியும்ட்டு. ஸோ லெட்ஸ் ஆர்கனைஸ் அ டேட் ஃபார் இட் அண்ட் அதுக்கு தேவையான போஸ்டர்ஸ்லாம் ரெடி பண்ணி நம்மளோட ஃபோரமில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வெபினார் செஷன் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு டூ ஸோ ப்ளீஸ் ரெஜிஸ்டர் இந்த பிலோ லிங்க் அண்ட்
சர்டிஃபிகேட் ஃபீட்பேக் லிங்க் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அண்ட் அதுல இருந்து யூஸ் பண்ணி யூ கேன் கெட் யுவர் சர்டிஃபிகேட் அண்ட் just give us a feedback about this webinar session.